ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாள் கூட்டங்களை நடத்தும்படி நம் மத்தியில் வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன் ஐயா அவர்கள், பிரதர் எபினேசர் பால் அவங்க, சிஸ்டர் எலிசபெத் ராஜ்குமார் அவர்கள், நானும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தேன். பாஸ்டர் லூக்கா சேகர் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, நம்முடைய மத்தியில் பாஸ்டர் மனோ தர்மலிங்கம் அவர்கள் வர வேண்டியது இருந்தது. அவங்களுடைய தாயார் ரொம்ப சுகவீனமாக இருந்ததுனால வர முடியல. நேற்றைய தினம்தான் அவங்க கர்த்தருக்குள் தேவனுடைய மகிமைக்குள் அவருடைய தாயார் பிரவேசித்தார்கள். அவர்களுக்கு 86 years old, பூரணமான வயதை கர்த்தர் கொடுத்து கர்த்தருடைய மகிமையில் கர்த்தர் சேர்த்து கொண்டார். அது நிமித்தம் தான் வர முடியாமல் போயிற்று. ஆகவே அவருடைய ஆறுதலுக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவரை ஊழியத்தை நினைத்துக்கொள்வோம், பிள்ளைகளை நினைத்துக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய பிரசங்கத்தை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர போவதில்லை. ஒரே ஒரு காரியத்தை தான் தியானிக்க போகிறோம். நம்மை சீர்படுத்த போகிறோம். எப்படி பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வது என்பதை மாத்திரம் இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். We are just going to meditate today how to receive the Holy Spirit. இன்றைக்கு மிக சுருக்கமாய் பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். So many messages for the past 3 days you've been listening and receiving into your spirit. கடந்த 3 நாட்களாக அநேக தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு உங்களுடைய ஆவியிலே பயனடைந்து கொண்டு வருகிறீர்கள். Every word of God is useful for you. It builds you up, it edifies you. ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதை உங்களை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. But now we are just going to see how to receive the Holy Spirit in a very simple and elementary way. ஆனாலும் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்வதென்று எளிமையான அடிப்படை சத்தியத்தை நாம் கவனிக்க போகிறோம். Most of you might be knowing what I'm going to preach, but there may be some of you among you who have not yet received the Holy Spirit. I believe it will be a blessing for you. உங்களில் அநேகருக்கு நான் பிரசங்கிக்க போகிற காரியம் இன்னதென்று தெரியும். ஆனாலும் உங்களில் ஒரு சிலருக்கு இதை குறித்த தெளிவில்லாமல் இருக்கும். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Turn with me to James chapter 1 and verse 17. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். James chapter 1 and verse 17. யாக்கோபின் நிருபம் 1:17. Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights, with whom there is no variation or shadow of turning. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Let us also read Luke chapter 11 and verse 13. லூக்கா 11:13 நாம் வாசிப்போம். If you then, being evil, know how to give good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். Hallelujah. Hallelujah. For the past few days we've been meditating different aspects of the anointing, the Holy Spirit, who is the Holy Spirit, how he works. All these things we meditated. கடந்த ஒரு சில தினங்களாக பரிசுத்த ஆவியானவரின் பல்வேறு அம்சங்கள், பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கிரியை செய்கிறார் என்பதை எல்லாம் நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். And this final day, in the final session, we are going to meditate how I can receive the holy baptism of the Holy Spirit. இந்த கடைசி நாளிலே, கடைசி செஷனிலே நான் எப்படி பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தியானிக்க போகிறோம். Here this verse says, இங்கே இந்த வசனம் சொல்கிறது, every good gift and every perfect gift, it comes from above, from the Father of lights. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளினுடைய பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம். Our God the Father, he is the one who gives us good gifts, perfect gifts. நம்முடைய பரமபிதா தானே நமக்கு நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் தரக்கூடியவராய் இருக்கிறார். Jesus compared the Almighty God as a father.
இயேசுவானவர் சர்வ வல்ல தேவனை பிதாவென்று அழைத்தார். And he has compared us as his children. நம்மை அவருடைய பிள்ளைகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். And he also compares earthly, father and mother and their children also. உலகத்தில் இருக்கிற பிதாக்கள் பிள்ளைகளோடு கூட ஒப்பிட்டும் அந்த காரியத்தை பேசினார். He says, if you being sinful, evil, your righteousness is as a filthy rag, but even if you are evil, you know how to give good gifts to your own children. நீங்கள் பொல்லாதவர்களாக, நீங்கள் பாவம் நிறைந்தவர்களாக, உங்கள் நீதி அழுக்கும் கந்தையுமாய் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீர் அறிந்திருக்கிறீர்கள். In the same way, அதே போல Heavenly Father is good, he is holy, he is righteous, and how much more he will give good gifts to his own children. பரமபிதாவானவரோ பரிசுத்தரும் நல்லவரும் அவர் நீதி உள்ளவருமாய் இருக்கையிலே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தருவது நிச்சயம் அல்லவா என்றார். Heavenly Father has many gifts. பரமபிதா பல வரங்களை அளிக்கிறார். பல வெகுமதிகளை வைத்திருக்கிறார். பல வெகுமதிகளை வைத்திருக்கிறார். Many gift is having. அவரிடத்திலே பல வெகுமதிகள் உண்டு. 2 Corinthians chapter 9 and verse 15 says, 2 கொரிந்தியர் 9:15 சொல்கிறது, thanks be to God for his indescribable gift. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. So many gifts he has given us. அநேக வரங்கள் அவர் வைத்திருக்கிறார். He has given us. அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். He has given his own son. தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். He has given us eternal life. நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். So many blessings he has given us. அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். Among the good gifts, one of the greatest gift the heavenly Father can give us is the baptism of the Holy Spirit. பரமபிதா நமக்கு அருளக்கூடிய அநேக நன்மையான வரங்களிலே ஒரு முக்கியமான வரம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்கின்ற வரம். That is why Jesus said, ஆகையினால் தான் இயேசுவானவர் சொன்னார், you ask the Father in my name, he will give it to you. என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டார் அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்றார். When you ask the heavenly Father, Father, I need the gift of the Holy Spirit, he will grant it to you. பரமபிதாவினிடத்திலே பிதாவே எனக்கு பரிசுத்த ஆவியின் வரம் வேண்டும் என்று கேட்டால் அவர் உங்களுக்கு அதை தந்தருளுவார். Hallelujah. Hallelujah. He is ready to give it. அவர் தர ஆயத்தமாய் இருக்கிறார். He is longing to give it to you. அவர் தர ஏக்கமுள்ளவராய் இருக்கிறார். But what we should do on our part to receive it. ஆனாலும் நம்முடைய பங்கு அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? Many times we think, பல வேளையில் நாம் என்ன யோசிக்கிறோம்? oh, he is not giving, heavenly Father is not giving. பரமபிதா கொடுக்கவே மாட்டேங்கிறார் நம்ம நினைக்கிறோம். Oh, for a long time I am praying. அநேக நாட்களாக நான் ஜெபம் பண்றேன். Oh, many days I have been praying. பல நாட்களாக ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். Even many years I have prayed. சொல்லப்போனா பல வருஷங்களா ஜெபிக்கிறேன். Why he is not giving? Why he is not listening to my prayers? ஏன் என் ஜெபத்தெல்லாம் அவர் கேட்க மாட்டேங்கிறார்? ஏன் எனக்கு அதை தர மாட்டேங்கிறாரு? Oh, we think like that. நாம் அப்படி பொதுவாக சிந்திக்கிறது உண்டு. No, he is ready to give. இல்ல அப்படி இல்லைங்க, அவர் தர ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். He is willing to give. அவர் தர விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். But we should be able to receive it. ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். Certain things in our life does not allow us to receive the good gift the heavenly Father is giving us. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில காரியங்கள் பரமபிதா நமக்கு கொடுக்கும் நல்ல வரங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை செய்கிறது. When you set right those things, அந்த காரியங்களை நீங்கள் சீர்படுத்தினால் surely you will receive the gift, the baptism of the Holy Spirit. நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் என்கின்ற வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. Once, in our neighborhood, current went off. ஒரு முறை எங்களுடைய பக்கத்து வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. So it was dark for a very long time. We are waiting for the electricity to come. Electricity did not come. ரொம்ப நேரமா இருட்டா இருந்துச்சு, கரண்டே வரல. நாங்க காத்துக்கிட்டே இருந்தோம், அது இருட்டா தான் இருந்துச்சு. 1 hour, 2 hour, 3 hour, 4 hours, still we are sweating. No fan, nothing, very hot. And no current has come. When electricity will come, we are waiting. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கரண்ட் வரல. ஒரே வேத்து கொட்டுது. எப்படா கரண்ட் வரும்னு அப்படியே ஆவலோட காத்துட்டு இருந்தோம். When we looked at the neighbor's house, ஆனா பக்கத்து வீட்டை பார்த்தப்போ light is burning, fan is running there. அவங்க வீட்டில் பார்த்தா லைட் எரியுது, ஃபேன் சுத்துது. The next house we saw, பக்கத்து வீட்டை பார்க்குறோம்,
And that house also electricity is there. பாருங்களேன், அங்க வீட்லயும் கரண்ட் இருக்கு. The next third house also electricity is there. மூணாவது வீட்லயும் கரண்ட் இருக்கு. Only in our house electricity is not there. ஆனா எங்க வீட்ல தாங்க கரண்ட் இல்ல. Oh, we began to think why we are waiting for the electricity, but why electricity is not coming only to our house. கரண்ட் போயிச்சு திரும்ப வரும் நாங்க காத்துட்டு இருக்கோம். ஆனா எங்க வீட்டுக்கு மட்டும் ஏன் இல்லன்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். Then only, one person in our house said, ஃபியூஸ் போயிருக்கோம் போய் பாருங்க. அப்பதான் எங்க வீட்ல ஒருத்தர் சொன்னார், ஐயா போய் ஃபியூஸ் போயிருக்கோம் போய் பாருங்க சொன்னார். So we opened the electrical box. அந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் திறந்தோம். We removed every fuse, and we checked. எல்லா ஃபியூஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். In one fuse has gone. ஒரு ஃபியூஸ் உண்மையாலுமே போயிருந்ததுங்க. And after we fixed the fuse, அந்த ஃபியூஸ் சரி பண்ணிட்டு lo and behold there was light and fan running in our home. ஓ இதோ மறுபடியும் ஃபேன் சுத்த ஆரம்பிச்சிச்சு, லைட் வந்துருச்சுங்க வீட்ல. What a great joy. எவ்வளவு பெரிய சந்தோஷம் அது. See, electricity was there, it was flowing, but we were not able to receive because of that fuse. அந்த மின்சாரம் எங்க வீட்டுக்கு பாய்ந்து கொண்டு தான் இருந்தது. ஆனா பிரச்சனை என்ன, எங்களால பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் அந்த ஃபியூஸ் போயிருந்தது. When we set right the fuse, fan, electricity, all the blessing we received. அந்த ஃபியூஸ் electricity. அந்த ஃபியூஸ் சரி பண்ண உடனே ஃபேன், லைட் எல்லா வசதிகளும் நம்ம பெற்றுக்கொண்டு உடனடியாக. In the same way, அது போலவே heavenly father is the father of lights. அது போலவே நம்முடைய பரமபிதா ஜோதிகளின் பிதாவா இருக்கிறார். From him every good gift and every perfect gift is flowing towards us. அவரிடத்திலிருந்து எல்லா நன்மையான வரங்களும் பூர்ணமான வரங்களும் நம்மை நோக்கி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. Brother is receiving it. நம்முடைய சகோதரர் அதை பெற்றுக்கொள்கிறார். This brother is receiving it. இந்த சகோதரர் அதை பெற்றுக்கொள்கிறார். Sister is receiving it. இந்த சகோதரி அதை பெற்றுக்கொள்கிறார். Why I am not receiving it? ஆனா நான் மட்டும் ஏன் பெற்றுக்கொள்ளல? Why? What is wrong? என்ன பிரச்சனை எனக்குள்ள? Is no heavenly father is not giving anything. பரலோக பிதா எனக்கு எது தராம அவர் பச்சைப்பாத காட்டுறாரா? He is giving to everyone. அவர் எல்லாத்துக்கும் கொடுக்க தான் செய்றாரு. There are certain fuse I have to set right in my life. ஆனா என் வாழ்க்கையில இருக்கிற சில ஃபியூஸை நான் சரி பண்ணி ஆகணும். When you set the fuse, set right. அந்த ஃபியூஸை சரி பண்ணும் பொழுது, the power of the Holy Spirit like electricity will flow into you. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மின்சாரம் போல் உங்களுடைய வாழ்க்கையிலே பாய தொடங்கும். Every blessing, whatever blessing it may be a child, it may be a job, it may be waiting for a financial breakthrough, every blessing and perfect and good blessing will come from the father of light. எல்லா விதமான ஆசீர்வாதம், எல்லா விதமான நன்மையான ஈவுகளும், அது குழந்தை பிறப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும், எல்லாமே ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து நமக்கு வந்தடையும். Hallelujah. Hallelujah. Today we are going to consider some of the checklist we are going to troubleshoot, we are going to do to find what we should set right. சில இன்றைக்கும் நாம் எதை பார்க்க போகிறோம், ஒரு சில பட்டியலை பார்க்க போகிறோம். எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து சரி பண்ண வேண்டும் என்பதை பார்த்து நம்மை சரி பண்ணி கொள்ள போகிறோம். The first step to receive the baptism of the Holy Spirit is, பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான முதல் படி, very first step is you must be a child of God. முதல் படி என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். Yes, yesterday itself we meditated this. ஆமா, நேற்று மாலையிலே இதை தான் நாம தியானித்தோம். Let us look at it again. நாம மறுபடியும் அதை கொஞ்சம் பார்ப்போம். Luke chapter 11 and verse 13. லூக்கா 11:13. If you then being evil know how to give good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Hallelujah. Hallelujah. You give good gifts to your children. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஈவுகளை கொடுக்கிறீங்க. The same way heavenly Father gives good gifts to his children. அதே போல பரமபிதாவும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். If you want to receive the good gift, நீங்க நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், first you must become the child of God. முதலாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும். The baptism of the Holy Spirit is only for the children of God, not others. இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஒன்று தவிர மற்ற எல்லாருக்கும் என்று அல்ல. In Matthew 15 and verse 26, மத்தேயு 15:26, once a Canaanite woman came there for a healing for her daughter to Jesus Christ. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய சுகத்திற்காக வந்திருந்தாள். And what did Jesus say? இயேசுவானவர் அவரை பார்த்து என்ன சொன்னார்? It is not good to take the children's bread
and give it to the little dogs. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். So that means the good gift of healing, the good gift of the baptism of the Holy Spirit is prepared and kept for God's children only. அப்படியானால் சுகமாக்குதல் அல்லது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்கின்ற நல்ல ஈவுகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. So he has prepared it to give to his children. தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி அதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். But today if you can become the child of God, you are eligible to receive the children's bread. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவீர்களானால் அந்த பிள்ளைகளுடைய அப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். One of the children's bread is the baptism of the Holy Spirit, the gift of the Holy Spirit. பிள்ளைகளுடைய அப்பத்தில் ஒன்று பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமாகிய அது தேவனுடைய வரமாக இருக்கிறது. But how to become the children of God? ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறுவது எப்படி? As we already saw yesterday, John chapter 1 and verse 12 says, நேற்று தினத்திலே நாம் பார்த்தபடி யோவான் 1:12 சொல்லுகிறது, but as many as received him, to them he gave the right to become the children of God, to those who believe in his name. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். This is the condition the heavenly Father has placed before mankind. இந்த ஒரு நிபந்தனையை தான் பிதாவாகிய தேவன் மனுகுலத்திற்கு முன்பாக வைத்திருக்கிறார். What is the condition? அது என்ன நிபந்தனை? If you accept my son Jesus Christ, I will accept you as my child. என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களை நான் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வேன். Hallelujah. Hallelujah. Today when you say Jesus come into my heart, I receive you as my Lord and Savior, immediately the heavenly Father will say, I will receive you as my child. இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி ஆண்டவராகிய இயேசுவே என்னுடைய இருதயத்திலே வாரும் உங்களை ஆண்டவர் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது உடனடியாக பரமபிதா சொல்லுவார், உன்னை நான் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று. You have accepted my son, therefore I will accept you. நீ என்னுடைய குமாரனை ஏற்றுக்கொண்டாய், ஆகையால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். Hallelujah. Hallelujah. And he will begin to give you good gifts. அதனை தொடர்ந்து அவர் நல்ல ஈவுகளை உங்களுக்கு தர தொடங்குவார். Romans chapter 10 verse 9 to verse 10 tells us how to receive Jesus Christ. ரோமர் 10:9-10 வசனங்கள் இயேசுவானவர் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. That if you confess with your mouth Lord Jesus and believe with your heart that God has raised him from the dead, you will be saved. For with heart one believes unto righteousness, and with mouth confession is made unto salvation. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். Hallelujah. Hallelujah. So believe in the heart the Lord Jesus Christ. உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். And with your mouth confess him, he is the Lord and Savior of my life. உங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும், அவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார் என்று. What you should believe in your heart? உங்க இருதயத்தில் எதை விசுவாசிக்கணும்? Jesus is the Son of God. He came down into this world for me. இயேசுதான் தேவனுடைய குமாரன், அவர் இந்த உலகத்திலே எனக்காக வந்தார். He took the punishment of my sin on the cross. சிலுவையிலே என்னுடைய பாவ தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். He died on the cross for me. அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார். He was buried. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். But God raised him from the dead. ஆனாலும் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். He is alive forevermore, making intercession for me. அவர் இன்றென்றைக்கும் சதா காலமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Do you believe that? நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it with your heart? அதை நீங்க இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்களா? If you believe that, அதை விசுவாசிச்சா you should open your mouth and confess. நீங்க வாயை திறந்து அதை அறிக்கை பண்ணணும். What you should say? நீங்க என்ன சொல்லணும்? Lord Jesus, I receive you as my Lord and Savior. ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்கிறேன். The moment you say that, நீங்கள் சொல்லுகின்ற அந்த தருணத்திலே Holy Spirit is activated. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட தொடங்குகிறார். He will do his work in your heart, in your spirit. உங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய ஆவியிலே அவர் தன்னுடைய கிரியை செயல்படுத்த தொடங்குவார். What will he do? அவர் என்ன செய்வார்? He will convict you of your sins. உங்களுடைய பாவத்தை குறித்ததான உணர்வினை உங்களுடைய உள்ளத்திலே
நேரத்திலே கொடுப்பார். At the time, repent and give your heart to the Lord. அந்த நேரத்திலே நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்க Say, வேண்டும். Jesus, I have committed multitudes of sin in my life, O Lord. Kindly forgive me and receive me. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில திரளான பாவங்களை நான் செய்திருக்கிறேன், தயவு செய்து என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும். At the time, what does the Lord do? அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? He takes away our self-righteousness, which is as a filthy rag, and he gives his righteousness to you. நம்முடைய அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிற சுயநீதியை எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை அவர் நமக்கு கொடுக்கிறார். 1 Corinthians chapter 1 and verse 30, 2 Corinthians chapter 5 and verse 21 tells us so. 1 கொரிந்தியர் 1:30, 2 கொரிந்தியர் 5:21 இந்த சத்தியத்தை நமக்கு தெரிவிக்கிறது. He takes away our sins and he gives his righteousness to you. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அகற்றி அவருடைய நீதியை நமக்கு அருளுகிறார். So you are not only made the child of God, but also in the eyes of the heavenly Father you are sinless. You are absolutely, made righteous. You are clothed with the righteousness of Christ. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாத்திரம் மாறுவதல்ல, அவர் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீக்குவதனால் நீங்கள் பாவமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் தேவனுடைய நீதியை தரித்தவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். When heavenly Father sees you, he does not see you as a sinner anymore. பரமபிதா இப்பொழுது உங்களை பார்க்கும் பொழுது இனியும் உங்களை ஒரு பாவியாக அவர் பார்ப்பதில்லை. அதுக்கு பிறகு உங்களை ஒரு பாவியாய் பார்க்க போவதில்லை. அதற்கு பிறகு உங்களை ஒரு பாவியாக பார்க்க போவதில்லை. How he will see you? அவர் எப்படி உங்களை பார்ப்பார்? He will see you as sinless and righteous person. அவர் உங்களை பார்க்கும்போது பாவமற்ற ஒரு நீதிமானாய் பார்ப்பார். But you will say, what happened to my sin? நீங்க சொல்லுவீங்க, ஐயோ என் பாவத்துக்கு அப்ப என்னாச்சு? என் பாவம் என்னாச்சு? What happened to my sin? அப்ப என் பாவம் எல்லாம் என்னாச்சு? Jesus took your sin, he took the punishment of your sin. இயேசுவானவர் உங்க பாவத்திற்கு உண்டான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். And he gave his righteousness to you. அவர் தம்முடைய நீதி உங்களுக்கு கொடுத்தார். So today when he sees you, இன்றைக்கு அவர் உங்களை பார்க்கும் பொழுது he sees the righteousness of Christ in you. அவர் உங்களுக்குள்ளே கிறிஸ்துவினுடைய நீதியையே பார்க்கிறார். With that righteousness you can come boldly before the throne of grace and look at the heavenly Father boldly and say, Father, in the name of Jesus, I ask for this good gift, the baptism of the Holy Spirit. அந்த நீதியோடு கூட நீங்கள் கிருபாசன தண்டை நெருங்கி தைரியமாய் பிதாவினிடத்திலே சொல்ல முடியும், பிதாவே எனக்கு பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் வேண்டும், அதை தாரும் என்று கேட்கலாம். Why many people are not asking for the gift of the Holy Spirit? Why many people do not have the faith to receive a miracle is because they have a guilty heart. ஏன் அநேகரால் பரிசுத்தாவின் வரங்களை பெற முடியவில்லை? ஏன் அநேகர் பரிசுத்தாவின் ஞானஸ்தருக்காக ஜெபிக்க முடியல? ஏன் தெரியுமா? அவங்களுடைய இருதயத்தில் ஒரு குற்ற உணர்வு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு. Oh, I am a sinner. Where God will listen to my prayer? நான் ஒரு பாவி, என் ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்பாரு? My prayer will not even cross the roof. என் ஜெபம் இந்த கூரையை கூட தாண்டாது. Your wife will say, நீங்க ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்க போறதுல கூரையை தாண்டாதுங்க, ஜெபமே பண்ணாதீங்க, அம்மன் போய் எங்கேயாவது தூங்குங்க போங்க. Even Satan will say like that. பிசாசும் அப்படிதான் உங்களை அதைரியப்படுத்துவான். Oh, you are praying. நீங்க ஜெபிக்கிறீங்க. நீ ஜெபிக்கிறியா? Are you praying? நீயா ஜெபிக்கிற? Nothing will happen. ஒண்ணும் நடக்காது. So you lose your faith. அப்போ உங்க விசுவாசம் உங்களை விட்டு போய்டும். You lose your hope. உங்க நம்பிக்கை இழந்துருவீங்க. எங்க நம்ம ஜெபிச்ச ஆண்டவர் எங்க கேட்க போறாரு? நம்ம ஜெபினேசர் பாலையா கிட்ட போவோம். You will be thinking like that. அப்படிதான் உங்களை குறித்து நினைச்சு நீங்க குன்றி போவீங்க. Oh, let us go to this man of God. இந்த தேவ மனுஷன் இடத்துல போய் பாப்போம். Let us go to Stephen Karsaiya. போய் நம்ம ஸ்டீஃபன் ஐயாவை போய் பாப்போம். Let us go to நாலுமாவடி. நாலுமாவடிக்கு நாம போவோம். Some punyam will get for me. ஐயோ அவங்க தான் எங்களுக்கு நன்மையை கொடுப்பாங்க. இப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். So but I tell you the secret. ஆனா இன்றைக்கு நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Heavenly Father, your heavenly Father want to give you good gift. உங்கள் பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க விரும்புகிறார். Perfect gifts. பூரணமான ஈவை கொடுக்க விரும்புகிறார். When you become the child of God, நீங்கள் தேவ பிள்ளையாய் மாறும் பொழுது, when you confess your sins to him, உங்களுடைய பாவங்களை நீங்கள் அவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, Lord, I am a sinner only. ஆண்டவரே நான் ஒரு பாவிதான். I have so many shortcomings. எனக்குள்ள எவ்வளவோ குறைவுகள் உண்டு. So many things I've done wrong. எத்தனையோ காரியத்தை தவறா செய்திருக்கேன். Forgive
forgive me, Lord. என்ன மன்னி ஆண்டவரே, Take away my sin. என் பாவத்தெல்லாம் எடுத்து போடு The ஆண்டவரே. good father, what he does? ஒரு நல்ல பிதாவர் என்ன செய்வார்? He takes away your sin. உங்க பாவத்தெல்லாம் எடுத்து He gives the righteousness of his holy son Jesus Christ to you. தம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை அவர் உங்களுக்கு தருவார். That is why the Bible says, ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, Christ is our righteousness. கிறிஸ்துவே நம்முடைய நீதியானார். I cannot go with my righteousness and stand before holy God and pray and get anything. என்னுடைய நீதியோடு பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நின்று ஒன்றை என்னால பெற்றுக்கொள்ள முடியாது. I am not a holy person. நான் ஒரு பரிசுத்தவானே அல்ல. I am a human being. நான் ஒரு சாதாரண மனுஷன். Every human being is with full of sin and shortcoming. எல்லா மனுஷ பிறவியும் பாவமும் குறைகளும் நிறைந்தவன். The Bible says all have sinned and come short of the glory of God. வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். There is not even one man who can claim and say, I have never committed any sin in my life. பூமியில எந்த ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது என் வாழ்க்கையில ஒரு பாவத்தை நான் செய்யவே இல்லை என்று. All have sinned. எல்லோரும் பாவம் செய்தனர். But when you come to the foot of the cross, ஆனாலும் சிலுவை அண்டை நீங்கள் வரும் பொழுது, accept me as I accept your son Jesus Christ. நான் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். Oh, he came into this world and died on the cross for my sins. அவர் இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே மரித்தது என்னுடைய பாவங்களுக்காகவே. Take away my sins, Lord. என் பாவத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. Give me your righteousness. உங்களுடைய நீதி எனக்கு தாரும். Your sins are taken away and God will not remember, God the Father will not remember your sins anymore. உங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது. அவர் இனியும் உங்களுடைய பாவத்தை நினைவு கூறுவதில்லை. God the Father said, பிதாவாகிய தேவன் சொல்கிறார், even if your sin is as red as a scarlet, it shall be made as white as snow. உங்கள் பாவம் இரத்தாம்பரம் போல் சிவப்பாய் இருந்தாலும் அது பனி போல வெண்பனி போல மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will be clothed in the righteousness of the Lord Jesus Christ. அவர் நம்மை கிறிஸ்துவினுடைய நீதியினால் நம்மை தரிக்கிறார். As a child of God, clothed in the righteousness and the holiness of Jesus Christ, when you go and stand before the heavenly Father, ஒரு தேவனுடைய பிள்ளையா கிறிஸ்துவினுடைய நீதியை தரித்துக் கொண்டு பரம பிதாவுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது, will you baptize me with the Holy Spirit and fire? ஆண்டவரே பரிசுத்த ஆவினாலும் அக்கினாலும் எனக்கு ஞானஸ்தானம் தாரும் என்று கேட்கும் Oh, பொழுது, will you, Lord, perform this miracle for me? ஆண்டவரே இந்த அற்புதத்தை நீர் எனக்கு செய்வீரா? If you would ask like that, அப்படி நீங்கள் கேட்டால், will you give a child as a good gift for me? ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை ஒரு நல்ல ஈவாக எனக்கு கொடுப்பீரா? Will you, Lord, give this particular blessing as a good gift for me? ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை ஒரு நல்ல ஈவாக எனக்கு கொடுப்பீரா? If you would ask like that, அப்படி நீங்கள் கேட்பீர்களானால், Jesus said, whatever you ask the Father in my name, he will do it. இயேசு சொல்லி இருக்கிறார், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு செய்வார் என்று. You will have the faith. I am not standing in my righteousness. I am coming before the Lord with the righteousness of Jesus Christ. உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், நான் என்னுடைய நீதியோடு கூட வரவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியோடு கூட தான் வருகிறேன் என்கின்ற திட நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். You will have the faith to ask, you will have the faith to receive it. உங்களுக்கு கேட்கக்கூடிய விசுவாசமும் இருக்கும், பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசமும் இருக்கும். Hallelujah. Hallelujah. So first become only for the children of God, the baptism of the Holy Spirit is children's bread. முதலாவது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்பது பிள்ளைகளுடைய அப்பமாய் இருக்கிறது. அது பிள்ளைகளுக்குரிய ஒரு காரியமாக தான் இருக்கிறது. You have become the child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறீர்கள். And therefore you are eligible to receive the baptism of the Holy Spirit. ஆகையினால் தான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்கள். Devil cannot disqualify you. பிசாசானவன் உங்களை தகுதி இழக்க செய்ய முடியாது. His lies cannot disqualify you. அவனுடைய பொய்கள் உங்களை தகுதி இழக்க செய்ய முடியாது. Today you will receive it. இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்வீர்கள். Your joy is going to be full. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக போகிறது. Hallelujah. Hallelujah. Second step is, இரண்டாவது படி, you have to cleanse yourself. நீங்கள் உங்களையே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். 2 Timothy chapter 2 and verse 21. 2 தீமோத்தேயு 2:21. Therefore if anyone cleanses himself from the latter, he will be a vessel of honor, sanctified and useful for the master, prepared for every good work.
ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். Hallelujah. அல்லேலூயா. The second step is, இரண்டாவது படி, now you are the child of God. இப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். When you become the child of God, you receive the Holy Spirit necessary for your salvation. உங்களுடைய ரட்சிப் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறும்போதே உங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள். Now you are waiting for the baptism of the Holy Spirit. ஆனால் இப்பொழுதோ பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Before you would ask for the baptism of the Holy Spirit, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை நீங்கள் கேட்பதற்கு முன்பாக you have to cleanse yourself from some disobedience that may be in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஒரு சில கீழ்ப்படியாமைகளிலிருந்து நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். You know, some children of God, although they are children of God, yet they will have certain disobedience. You know, they will not obey to the word of God, to the Spirit of God. சிலர் தேவ பிள்ளைகளாய் இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லது கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படியாத ஒரு சுபாவம் அவர்களை ஒட்டி கொண்டிருக்கும். That is as a a filth in their life. அது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அழுக்காகவே இருக்கும். So you have to check your life. Is my life in accordance with God's word? ஆகினால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே இருக்கிறதா என்று. Some children of God will have fellowship with the light, and also under the table they will have fellowship with the darkness also. சில தேவ பிள்ளைகளுக்கு ஒளியோடும் ஐக்கியம் இருக்கும், மேஜைக்கு கீழே சற்று இருளோடு கூட ஐக்கியம் வைத்துக் They கொள்வார்கள். will go to the church, அவங்க சபைக்கும் போவாங்க, but also ராசி பார்ப்பாங்க. They will go to the fortune teller. அவங்க ராசி பலன் பார்ப்பாங்க, குறி சொல்றவங்க கிட்ட போவாங்க. They will go to the magician and they will ask, என்னங்க வருமா, நட்சத்திரம் பார்த்தீங்களா, நடக்குமா? They will go and ask like that. மந்திரவாதக்காரங்க ஜோசியக்காரங்களை போய் நட்சத்திரம் பார்த்தீங்களா, இது நடக்குமா அது நடக்குமான்லாம் விசாரிப்பாங்க. இதுவும் செட் ஆகுமா, என்ன காலத்துல என்ன கிழமையில கல்யாணம் நடத்தலாம்? They will go and ask like that. இதெல்லாம் போய் எப்ப கல்யாணம் நடத்தலாம், இந்த கிழமையில நடத்தலாம், இதெல்லாம் போய் விசாரிப்பாங்க. See, you are the child of God, you are the child of light. நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள், ஒளியின் பிள்ளையாய் இருக்கிறீர்கள். What fellowship do you have with darkness? ஒளிக்கு இருளோடு கூட என்ன ஐக்கியம் இருக்கு? Some people will still have idol worship. சிலருக்குள்ள இன்னும் விக்கிரக ஆராதனை இருக்கும். Oh, they will have the statue of Jesus. இந்த statue of Jesus வச்சது ரொம்ப ராசியா பிசினஸ் போதியா, அதை அப்படியே வச்சுப்போம். So they will have some idol somewhere. இப்படியாக இயேசுனுடைய சிலை ரூபத்தை இதெல்லாம் எனக்கு ரொம்ப ராசியா இருக்குன்னு அதையும் அவங்க வீட்டுல வச்சுப்பாங்க. Some people have cross in the மோதிரம் and give kiss to the மோதிரம். சோத்ரம் ஆண்டவர் இன்டர்வியூல எப்படியாது what you it's idol worship. சிலர் மோதிரத்துல சிலுவை மாட்டிட்டு அடிக்கடி முத்தம் கொடுத்துட்டப்பா அதுதான் ராசி உள்ளது என்று சொல்லியிருப்பாங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, அதுவும் விக்கிரக ஆராதனை தான். Some will open their shirt and they'll take the cross out. சிலர் அவங்க சட்டையை தெரிந்து கழுத்துல இருக்கக்கூடிய அந்த சிலுவை எடுத்து வெளியே போடுவாங்க. See, what is that? அது என்னங்க? It is idol worship. அதுவும் விக்கிரக ஆராதனை தான். My dear brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, as long as you have fellowship with the darkness, you cannot receive good gifts from the Father. நீங்கள் இருளோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கும் வட்டும் பிரம்மபிதாவினிடத்திலிருந்து நல்ல இவைகளை உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. After you have become the child of God, you should forsake every fellowship with the darkness. தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்ட பின்பு இருளோடு கூட இருக்கக்கூடிய எல்லா ஐக்கியத்தையும் நீங்கள் உதறி தள்ள வேண்டும். All magician, all soothsaying, all this seeing the star and this and that, you should forsake. எல்லா நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, ஜோசியருக்கு பின்னாடி போறது, குறி சொல்றவங்க பின்னாடி போறது, இது எல்லாவற்றையும் உதறி தள்ளணும். Some people have a rope here, a rope in the thigh. They will what is that? They will have a lead tied to their thighs. சிலர் கையில கயிறு கட்டிப்பாங்க, கால்ல கயிறு கட்டிப்பாங்க, எல்லா இடத்துலயுமே கயிறு கட்டிப்பாங்க. தாயத்தை கட்டியிருப்பாங்க. Cut it off and throw it away. அதை தூக்கி அதை வெட்டி தூக்கி போடுங்க. If you don't do like that, அப்படி நீங்க செய்யலன்னா you cannot receive the gifts from the Father. உங்களால் பரமபிதாவினிடத்திலிருந்து நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. It is like a boat tied to a tree. அது ஒரு மரத்தோட கட்டப்பட்ட ஒரு படகை போல் இருக்கும். You are sitting in the tree and you are sitting in that boat and you are rowing and rowing and rowing.
அந்த படகுல உட்கார்ந்துட்டு நீங்க படவை வலிச்சிட்டே தண்டு வலிச்சிட்டே இருக்கீங்க. But you're not going anywhere. ஆனா படகு எங்குமே போலங்க. Oh, you're staying in that same place. அதே இடத்துல தான் படகு இருக்கு. You can't understand why I am not going anywhere. ஏன் எங்குமே படகு போல உங்களால புரிஞ்சுக்க முடியல? Oh, I am praying, I am going to Tirupattur, I am going to Nalmavadi, I am going to here, I am going there. Why I am not, nothing is happening in my life. நான் ஜெபிக்கிறேன், நாலமாவடி போறேன், திருப்பத்தூர் போறேன், ஜெபிச்சிட்டே இருக்கிறேன், ஏன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது? More I am doing, nothing is happening. இன்னும் கடினமா தண்டு வலிச்சிட்டே இருக்கீங்க, ஒண்ணும் நடக்கல. When you check up the boat, ஆனா நீங்க அந்த படகை பரிசோதனை பண்ணி பாத்தீங்கன்னா there is a rope tied to a tree. அந்த படகு ஒரு கயிறோட கூட மரத்தினால கட்டப்பட்டிருக்கு. Unless you cut off that rope, you cannot progress. அந்த கயிறை நீங்க வெட்டாம உங்களால முன்னேறி செல்லவே முடியாது. Some people they tied, Satan has tied them, they tied the boat of their life and to himself. சிலர் அவங்களுடைய வாழ்க்கை படகனுடைய கயிறு பிசாசோட கூட கட்டி வச்சிருக்கிறான். So what does the Lord say? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? You cleanse yourself. நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். Whatever things that should go, let it go. எது உங்க வாழ்க்கை விட்டு அகல வேண்டுமோ அகலட்டும். Whatever rope you should cut. எந்த கயிறெல்லாம் நீங்க வெட்டி போடணுமோ அதை வெட்டி போடுங்க. Hallelujah. Hallelujah. Then you ask for the baptism of the Holy Spirit. பின்பு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை கேளுங்கள். And surely he will give it to you. நிச்சயமாகவே அவர் அதை உங்களுக்கு தந்தருளுவார். Hallelujah. Hallelujah. And second, இரண்டாவது, what we should cleanse ourselves, நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்? disobedience to word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. Some people, they will say, I have taken baptism when I was an infant. சிலர் சொல்லுவாங்க, நான் குழந்தையா இருக்கும்போதே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். But child baptism is not by faith. ஆனாலும் குழந்தை ஞானஸ்தானம் என்பது விசுவாசத்தினால் நாம் பெறும் ஞானஸ்தானம் ஆகாது. Because Peter said, ஏனென்றால் பேதுரு சொல்லுகிறார், in Luke chapter 2 and verse 38, லூக்கா 2:38, shall we read it? நாம் அதை வாசிக்கிறோம். Then Peter said to them, repent and let every one of you be baptized in the name of Jesus Christ for the remission of sin, and you shall receive the gift of the Holy Spirit. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Hallelujah. Hallelujah. One side repentance, ஒரு பக்கம் மட்டும் மனம் திரும்பி இருப்பது. after repentance you take baptism. மனம் திரும்பி நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. So in repentance it involves faith. மனம் திரும்புதலுக்குள்ள விசுவாசம் அடங்கி இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் மனம் திரும்ப முடியாது. கர்த்தர் என் பாவத்தை மன்னிப்பார், நீங்க விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும், கேட்கணும். Hallelujah. In the same way, அதே போல a small infant child does not have its own faith to say such things. பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த காரியத்தை எல்லாம் புரிந்து கொள்ளவோ அதை சொல்லவோ அதுக்கு அறிவில்ல. You can dedicate the child for the Lord. குழந்தையை கர்த்தருக்கென்று நீங்கள் பிரதிஷ்டை வேணா செய்யலாம். Nothing wrong with that. அதுல தப்பு இல்ல. But baptism comes after repentance. ஆனால் ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்புதலுக்கு பின்புதான் வருகிறது. Repent and be baptized. மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்கள். But some of us, will not be willing to, obey, submit ourselves to the word of God. ஆனால் நம்மில் சிலர் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் ஒப்புக்கொடுவதற்கு நமக்கு மனம் இல்லாதிருக்கும். Why? ஏன் தெரியுமா? Because we are more zealous for our, traditions than the word of God. பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் நம்முடைய பாரம்பரியங்களின் மேல் நாம் அதிக வைராகியம் பாராட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். But we should do one thing. ஆனா நாம் ஒன்றை செய்ய வேண்டும். We should be zealous for the Lord first. கர்த்தருக்கென்று நாம் முதலாவது வைராகியம் பாராட்ட வேண்டும். Then the Lord says, பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், Peter said, பேதுரு சொல்லுகிறார், repent and be baptized, then you will receive the gift of the Holy Spirit. மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Oh, heavenly Father will give the gift of the Holy Spirit and the baptism of the Holy Spirit to you. பரமபிதா பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தையும் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Romans chapter 14 and verse 23 says, ரோமர் 14:23 சொல்லுகிறது, anything that does not come out of faith is sin. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. So only when when you grow up, when you have faith, and then when you repent and then you baptize,
the Lord accepts that. நீங்கள் வளர்ந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தி மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுப்பார். Not only that, அது மட்டுமல்ல, as a child of God, ஒரு தேவ பிள்ளையாய் we have to walk in the light. நாம் ஒளியிலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். What do you mean by walk in the light? ஒளியிலே நடப்பதென்றால் என்ன? Walk in the light means not to have bitterness, hatred and unforgiving nature in our heart. நமக்குள்ளே கசப்பும் பகையும் மன்னிக்க முடியாத தன்மையும் இருக்க கூடாது. Some people are unable to have fellowship with others. சிலரால் மற்றவர்களோடு கூட ஐக்கியம் பாராட்ட முடியல. That means they are not walking in the light. Although the children of God, they are refusing to walk in the light. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் ஒளியில நடக்கிறது இல்ல, ஒளியில நடக்க விருப்பப்படுறதும் இல்ல. First John chapter 1 and verse 7 says, 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, if we walk in the light as he is in the light, we have fellowship with one another, and the blood of Jesus Christ the Son cleanses us from all our sins. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஆமென். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட முடியாம இருக்கிறீங்களா? You have to check your life here. இங்க தான் ஃபியூஸ் போச்சான்னு பார்க்கணும். Now check your fuse. இங்க உங்க ஃபியூஸ் போயிச்சான்னு செக் பண்ணி பாருங்க. ஆமாங்க, 6 மாசமா என் கணவன்கிட்ட பேசல. ஃபியூஸ் போச்சு. Go fix that fuse first. ஃபியூஸ் போயிருக்குங்க, முதல்ல அந்த ஃபியூஸை போய் சரி பண்ணுங்க. The Bible says, வேதம் சொல்லுகிறது, if you walk in the light, நீங்கள் ஒளியிலே நடந்தால் you have fellowship with one another. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. If you are not able to have, if you have bitterness, if you have hatred, if you want to take vengeance, how can you receive the baptism of the Holy Spirit? உங்களுக்குள்ளே கசப்பும் வெறுப்பும் வைராக்கியமும் பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்குமானால் எப்படி பரிசுத்த ஆவியின் ஞானத்தை பெற்றுக்கொள்வீர்கள்? Hebrews chapter 12 and verse 15 says, this bitterness is a root that defiles our holiness. எபிரேயர் 12:15 சொல்லுகிறது, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கும் வேறாக இந்த கசப்பு இருக்கிறது என்று. So the Holy Spirit is a spirit of God's love. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பின் ஆவியாக இருக்கிறது. You cannot say I am baptized with the Holy Spirit and keep hating your brother, hating this person, that person and having vengeance. கரம் வச்சு வாங்குறோம் ஒரு நாள். நான் யானைக்கு பூனைக்கு என்னது? ஆமா ஆமா, யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் வராமலையா போகும் பார்த்துக்கிற ஒரு நாள். ஸோ அண்ட் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. We can shout all we want. And dear brother can beat the drums all he wants. But still, no baptism of the Holy Spirit is ever going to come. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானை நான் பெற்றுக்கொண்டேன், அது பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவுதான் நம்ம சத்தம் போட்டாலும் உள்ளுக்குள்ள கசப்பும் வெறுப்பும் வைராகியமும் நமக்கு இருக்கும் வரைக்கும் நாம் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. The Lord will say, கர்த்தர் சொல்லுவார், ஃபியூஸ் ரெடி பண்ணு, அப்புறம் வல்லமை எலக்ட்ரிசிட்டி சும்மா சர்ருக்குன்னு உங்களை இறங்கும் பாரு, அற்புதம் உன் வாழ்க்கையில தானா நடக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் என் வீட்டில் மாத்திரம் கரண்ட் வரல? ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் அற்புதம் செய்யல? வாட்? ஏன் ஆண்டவரே நீங்க இப்படி இருக்கீங்க? டோன்ட் put the blame on the Lord. பாருங்கள், எப்பொழுதும் தேவனை குற்றப்படுத்தாதீர்கள். See, I can sit in my house, no current. ஏன் எங்க வீட்டுக்கு மாத்திரம் கரண்ட் வரலன்னு 3 days 4 days if I sit and fight also, current is not going to come. எங்க வீட்ல கரண்ட் வரல, ஏன் எங்க வீட்ல கரண்ட் வரல, 3-4 நாள் நான் சத்தம் போட்டுட்டு குறை சொல்லிட்டே இருந்தாலும் கரண்ட் வர போறது இல்ல. Even if I go and fight with my neighbor, current is not going to come. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் சண்டை போட்டாலும் கரண்ட் வர போறது இல்ல. Unless I open the EB box and fix that fuse, current is not going to come. அந்த EB பாக்ஸை திறந்து ஃபியூஸை சரி பண்ற மட்டும் கரண்ட் வர போறதே இல்ல. Check up your fuse today. இன்றைக்கு உங்க ஃபியூஸை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்க. Where the fuse has gone. எங்க ஃபியூஸ் போயிருக்குன்னு பாருங்க. The disciples of Jesus also was like that only. பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களும் அப்படிதான் இருந்தாங்க. In Luke chapter 9 and verse 55, லூக்கா 9:55 Jesus and his disciples, they went to a village, a Samaritan village, for ministry. ஒரு ஊழியம் செய்யும்படியாக சமாரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு இயேசுவானவருடைய சீஷர்களும் கடந்து சென்றிருந்தார்கள். But the village people, they came to Jesus and said, don't come into our village, go away. ஆனாலும் கிராமத்தார் என்ன வந்து சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க எங்க கிராமத்துக்குள்ள வராங்க, இங்க இருந்து போயிடுங்கன்னு அவர் வெளியே அனுப்பிட்டாங்க. What did Lord Jesus say? இயேசுவானவர் என்ன சொன்னார்? Quietly he left. அது சொன்னது அமைதியா அங்க விட்டு விலகி போயிட்டாரு. But the disciples could not take it. ஆனா சீஷர்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. எங்க தலைவரை வரவேணான்னு சொல்லிட்டாங்க. They have said,
our leader Jesus Christ not to come into our village. எங்க தலைவர் இயேசுவை எங்க கிராமத்துக்குள்ள வர வேண்டாம்னு எப்படி இவங்க தடுக்க முடியும்? So what did they say? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? They requested Jesus and said, Lord, say a word, you will bring fire from heaven and burn this village and everyone in the village. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்து இந்த கிராமத்தை அழிச்சிருவோம்னு சொன்னாங்க. Like Elijah brought fire from heaven, Lord, give us permission so that we can bring fire from heaven and burn this Samaritan village. எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த கிராமம் முழுக்க அழிக்க கட்டளையிடுங்க ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டாங்க. But what did Jesus say? இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? Do you know what manner of spirit you are of? நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அவர்களை அதட்டினார். In other words, he saying, இன்னொரு விதத்தில் சொன்னார், நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள்? பழி வாங்குற ஆவி உடையவர்கள். You are having an avenging spirit. உங்களுக்குள்ளே பழி வாங்குற ஆவி இருக்குப்பா. The Lord says, கர்த்தர் சொன்னார். So Jesus and avenging spirit cannot go together. Holy Spirit and avenging spirit cannot go together. பரிசுத்த ஆவியும் பழிவாங்குற ஆவியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படவே முடியாது. But you after grieving the Holy Spirit and say, baptize me with the Holy Spirit, it's not going to happen. பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்திட்டு ஆண்டவரே பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் எனக்கு தாரும்னு கேட்டா ஒண்ணும் நடக்க போறது. I am not talking with my father for many years, for many months, to my mother for many months. And then you come here and say, Lord, baptize me with the Holy Spirit. How it is going to happen? எங்க அம்மாவோட எங்க அப்பாவோட எனக்கு பல நாட்களாக பேச்சுவார்த்தை இல்லை, ஆனாலும் நான் வந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை தாரும்னு கேட்கும் பொழுது அது எப்படி நடக்கும்? No current in your house. That is what it is going to be. உங்க வீட்டுல கரண்ட் இல்லாத நிலை தான் இருக்கும். My dear brothers and sisters. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. But when when we reconcile and when we have fellowship with one another, the blood of Jesus Christ cleanses us from all our sins. ஆனாலும் நாம் ஒப்புரவாகி ஒருவரோடு ஒருவர் நம் ஐக்கியம் பாராட்டும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Today what fuse has gone, you have to check. இன்றைக்கு நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும், உங்க வாழ்க்கையில என்ன ஃபியூஸ் போயிருக்கு? Is that presumptuous sin there? அது துணிகர பாவமா? Is there a disobedience there? கீழ்ப்படியாமை இருக்கா? Is there pride there? பெருமை இருக்கா? Is there avenging nature there? அல்லது பழி வாங்குகிற எண்ணம் இருக்கா? Oh, is there compromising worldly life there? அல்லது உலகத்தோடு சமரசமாக கூடிய எண்ணம் இருக்கா? Whatever it may be. என்னவா இருந்தாலும் சரி. 1 John chapter 1 and verse 9 says, 1 யோவான் 1:9 சொல்கிறது, if we confess our sins to him, he is faithful. God is faithful and just to forgive our sin and cleanses us from all our unrighteousness. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Then you ask the Father, in the name of Jesus I ask. பின்பு பிதாவினிடத்திலே கேளுங்கள், நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் என்று. Baptize me with the Holy Spirit. என்னை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கேளுங்கள். Perfect gift and good gift give to me, Lord. ஆண்டவரே பூரணமான ஈவை நன்மையானவை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். Surely the heavenly Father will give it to you. நிச்சயமாக பரமபிதா அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். The third step to receive the Holy Spirit is, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்குண்டான மூன்றாவது படி, you should have a thirst. உங்களுக்குள்ளே ஒரு தாகம் இருக்க வேண்டும். Thirst means intense desire for the baptism of the Holy Spirit. தாகம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்திற்கு ஒரு தீராத வாஞ்சை உங்களுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. John 7 verse 37 to verse 39 Jesus said, யோவான் 7:37-39 இயேசுவானவர் சொல்கிறார், in the last day, the great day of the feast, Jesus stood and cried out saying, if anyone thirst, let him come to me and drink. பண்டிகையின் கடைசி நாள் ஆகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். He who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். But this he spoke concerning the Spirit, whom those believing in him would receive, for the Holy Spirit was not yet given, because Jesus Christ was not yet glorified. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, Jesus said, if you want the baptism of the Holy Spirit, the gift of the Holy Spirit,
you should have the intense desire for that. இயேசுவானவர் சொன்னார், உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வரம் அல்லது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் வேண்டுமானால் உங்களுடைய இருதயத்தில் ஒரு தீராத வாஞ்சி இருக்க வேண்டும். Holy Spirit will never force himself upon anyone. எந்த ஒரு மனுஷன் மேலும் பரிசுத்த ஆவியானவர் கட்டாயமாய் வந்து இறங்க மாட்டார். According to Luke chapter 3 and verse 22, லூக்கா 3:22 படி, the nature of the Holy Spirit is like a gentle dove. பரிசுத்த ஆவியானுடைய சுபாவமே ஒரு மிருதுவான ஒரு புறாவை போல தான் இருக்கிறது. So he is a gentle person. அவர் ஒரு மிருதுவான புறாவை போன்றவர். He will not, forcefully he will come and possess you. அவர் மிருதுவானவரா இருக்கிறபடினால் அவர் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி உங்கள் மேல் வரமாட்டார். ரொம்ப சாந்தமானவர், ஒரு புறாவின் சாந்த குணமுடையவர், அவர் சாந்த சுபாவமுடையவரா இருக்கிறபடியினாலே அவர் தம்மை தாமே உங்களுக்கு உட்புறுத்தி உங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று, உங்களை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் அவர் வற்புறுத்த மாட்டார். He will never force himself on you. அவர் தம்மை தாமே உங்கள் மேல் வற்புறுத்த போவதில்லை. But if you would say, Holy Spirit come upon me, ஆனாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே என் மேல் வாரும் என்று கேட்கும், I want to be baptized with the Holy Spirit, நான் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், I have thirst for you, அதற்காக நான் தாகமாய் இருக்கிறேன். if you would have the thirst, அந்த தாகம் உங்களுக்குள் இருக்குமானால், Jesus said, come and drink the living water from me. அப்பொழுது இயேசு சொல்லுவார், என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை பானம் பண்ணுங்கள் என்று. Hallelujah. Hallelujah. Oh, you can come and drink of the Holy Spirit as a water. அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஜீவ தண்ணீராய் நீங்கள் பானம் பண்ணலாம். Unless you have the thirst, you will not have the longing for that living water. பாருங்களேன், உங்களுக்கு தாகம் என்று ஒன்று இல்லைன்னா அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சையும் இருக்காது. Once myself and my brother, once we were in Bangalore, in a place called Ejipura. ஒரு முறை நானும் என்னுடைய தம்பியும் பெங்களூர்ல ஈஜிபுரா என்கிற இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். In those days, there used to be a huge military airfield nearby. அங்க பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ராணுவத்தினுடைய ஒரு விமான தளம் அங்க இருந்தது. Now buildings have come. In those days it will be empty for acres and acres and acres of land. Empty land will be like that, open land. இன்னைக்கு நிறைய பில்டிங் வந்துச்சு, ஆனா அங்க ஏக்கர் கணக்குல ஒரு திறந்த வெளி நிலமாகவே அது இருக்கும். And my brother was 11 years. I think I should have been 17 years. நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 17 வயசு இருந்திருக்கும், என் தம்பிக்கு ஒரு 11 வயசு இருந்திருக்கும். I am 17, he is 11. எனக்கு 17 வயசு, என் தம்பிக்கு 11 வயசு. Both of us, he said, we will go and explore this wide airfield. பெரிய இந்த விமான தளத்தை நம்ம போய் என்ன இருக்குன்னு பாப்போம்னு நானும் தம்பியும் புறப்பட்டு போனோம். So we both began to walk. ரெண்டு பேரும் நடந்து போனோம். 2 kilometers, almost 3 kilometers we walked. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். 2 or 3 o'clock in the noon time. அது மதியம் 2 அல்லது 3 மணி இருக்கும். Nobody is there, empty land everywhere. அது ஒரு காலியான நிலம், பக்கம் பக்கத்துல ஒருத்தரும் இல்ல. Oh, and after some time we got very tired. கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. My brother began to whine and he said, அண்ணா வீட்டுக்கு போலாம், let's go home, let us go home. என் தம்பி ரொம்ப கழிச்சு போயிட்டு, அண்ணா வீட்டுக்கு போயிடலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். So I said, okay, we will go back. சரி நம்ம திரும்பி போயிடலாம் நான் சொன்னேன். But we are so thirsty and very 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 tired. ஆனா அவ்வளவு தூரம் நடந்ததுனால ரொம்ப கழிச்சு போய் எங்களுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. Throat is burning because completely dry. பாருங்களேன், நான் வறண்டு போனது மாத்திரமல்ல, நாவு எரிய ஆரம்பிச்சிச்சு, அவ்வளவு வறட்சி. My brother is a small boy, he cannot walk anymore. என் தம்பி சின்ன பையனா இருக்கிறதுனால அவனால இன்னும் தொடர்ந்து நடக்கவே முடியல. Desperate for water. தண்ணி கிடைக்காதான்னு ஒரு வாஞ்சை. No shop, no house anywhere to be seen. அக்கம் பக்கத்துல ஒரு வீடு இல்ல, ஒரு கடையும் இல்ல. That day only I really learned what thirst is. அன்னைக்கு தாங்க நான் படிச்சுக்கிட்டேன், தாகப்படுறது இல்ல தாகமா இருக்கிறதுனா என்ன என்று. ஐயோ, I will even without water I will die. நான் நினைச்சேன் கொஞ்சம் தண்ணி கிடைக்காம நான் செத்தே போவேன். Somehow we walked and we sweat and we finally came. There was a small house, there was a well nearby. எப்படியோ வேர்த்து வெறுவெறுத்து கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு வந்தோம். அங்க தெய்வாதீனமா அங்க ஒரு கிணறு இருந்தது. What did we do? என்ன பண்ண தெரியுமா? We asked the people, please give me some water. அந்த வீட்டுக்காரங்க பார்த்து கேட்டம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. So he drew water from the well and in a chembu he gave the water for us. அவர் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து செம்புல எங்களுக்கு தண்ணி குடிக்க கொடுத்தார். Oh, when we drank the water, appa, no Coca-Cola, no Pepsi would ever come close to that water. Yo,
it was like a living water only that day. அவ்வளவு நேரம் நான் வறண்டு போயிருந்த எங்களுக்கு அந்த தண்ணி குடிச்சோன்னே எங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி பார்க்கணுமே. எந்த கொக்கோ கோலா பெப்சினாலும் அந்த சந்தோஷத்தை அந்த விடுதலை எங்களுக்கு கொடுத்திருக்க முடியாது. Abba, that water was so nice. After we drank only we were satisfied. அந்த தண்ணி குடிச்சோன்னா அவ்வளவு திருப்தியா இருந்துச்சு, எங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு பெருமிதமா இருந்துச்சு. That is thirst. அதுதாங்க தாகம். My dear brothers and sisters, அருமையான சகோதரனே a சகோதரி, person who has thirst will never say தாகமா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு 4 நாள் பொறுத்து குடிச்சிக்கலாம். will you say like that? பாருங்களேன், தாகமா இருக்குது 3 நாள் கழிச்சு நான் தண்ணி குடிக்கிறேன் யாராவது சொல்லுவாங்களா? ஓ ரொம்ப தாகமா தான் இருக்கு, தொண்டெல்லாம் எரியுதான், ஆமா உண்மைதான், மெய்யதான், நேரம் இல்லை, அப்புறமா தண்ணி குடிச்சிக்கலாம். will you say like that? அப்படியே நீங்க சொல்லுவீங்க? ஓ தண்ணி குடிக்க செத்தையா, தயவுசெய்து தண்ணி கொடுங்க, யாராவது கொடுங்க, 4 காலியாவது நடந்து கெஞ்சி கூத்தாடி 10 பேர் காலை விழுந்தாவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க. without that we cannot live. தண்ணி இல்லாம உங்களால பிழைக்கவே முடியாது. The same way, அதே போல Jesus says, இயேசு சொல்கிறார், if you want the baptism of the Holy Spirit, you should thirst for the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் வேண்டுமானால் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளக்கூடிய தாகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். Unless you baptize me with the Holy Spirit, I will never be satisfied in my life. ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் எனக்கு தராமல் என்னுடைய வாழ்க்கையில் என்னால் திருப்தி அடையவே முடியாது. Nothing can satisfy my soul. என்னுடைய ஆத்துமாவை ஒன்றும் நிறைவு செய்ய முடியாது. When I'm thirsty, if even somebody will give me, a piece of cake, I will not eat it. தாகமா இருக்கும்போது அந்த நேரத்தில் யாரனா கேக்கு துண்டு கொண்டு வந்தாலும் என்னால சாப்பிட முடியாது. If somebody would come and say, do you want this watch? I will say, ஐயோ வாட்ச் எல்லாம் கொடுங்க, தண்ணியை கொடுங்க. I will ask that only. தாகமா இருக்கும்போது எப்ப நான் உன்னுடைய வாட்சை தரேனே, எப்ப வாட்ச் எல்லாம் தூக்கி போடு, முதல்ல தண்ணி கொடுங்க நாம கேட்போம். In the same way, when you thirst for the Holy Spirit, அப்படியே நீங்கள் பரிசுத்த ஆவிக்குண்டான தாகத்தோடு இருக்கும் பொழுது, unless you baptize me with the Holy Spirit, I don't want anything in this world. எனக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் நீங்கள் தராமல் எனக்கு வேறு எந்த காரியமும் வேண்டாம். But there are some people are like this. ஆனா ஒரு சிலர் இப்படி இருக்கிறாங்க. நான் கேட்டு பார்த்தேன், ஒன்றும் கொடுக்கல, ஒன்றும் கிடைக்கல, சரி நான் போயிட்டேனா. That is not thirst. அது தாகமே இல்லைங்க. You didn't get water. உங்களுக்கு தண்ணி, you are very thirsty, you didn't get water. ரொம்ப தாகமா இருந்தீங்க, உங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னு வெச்சுக்கோங்க. So you went and asked for the water. நீங்க தண்ணி வேணும்னு போய் கேட்டீங்க. Nobody gave to you. யாரும் உங்களுக்கு தண்ணி கொடுக்கல. சரி தண்ணி கொடுக்கல, சரி விட்டுட்டு போலாம். Will you go like that? தண்ணி கிடைக்கல விட்டுட்டு போலாம், அப்படியே போவீங்க நீங்க? Oh, you will not go. If he does not give, you'll go ask somewhere. Please give me water, or else without water I cannot survive. அப்படி சாதாரணமா இவ கொடுக்கலன்னா வேற யாராவது கொடுப்பான்னு அங்கங்க அலைஞ்சி, ஐயோ தண்ணி இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு அலைஞ்சாவது தண்ணியை தேடுவோம் இல்லையா? Jesus said, இயேசு சொன்னார், if any man thirsts, தாகமா இருக்கிற ஒருவன், let him come to me. அவன் என்னிடத்தில் வரக்கடவன். I will give the living water of the Holy Spirit to him. நான் பரிசுத்த ஆவி ஜீவ தண்ணீரை அவனுக்கு கொடுப்பேன். Hallelujah. Hallelujah. Do you have the thirst? உங்களுக்கு அந்த தாகம் இருக்கா? We have one relative brother. எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. One day he said, I want the Holy Spirit. Everyone is asking the Holy Spirit. Okay, what did he do? He went with a pie in his hand and he sat under a tree. அவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும்னு கேட்டார். சரி, மற்றவங்களை போல என்ன செஞ்சார், கையில் ஒரு பாய் எடுத்துக்கிட்டு போய் மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தாரு. He looked at the Lord and said, ஆண்டவரை பார்த்து சொன்னார், I am giving you 1 hour. நான் 1 மணி நேரம் தரேன் ஆண்டவரே. 1 hour I am going to ask the Holy Spirit. நான் 1 மணி நேரம் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்க போறேன். If you want to give, give. If you don't want to give, keep it. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லன்னா விட்டுருங்க. So what did he do? அவர் என்ன செஞ்சார்? பாயை போட்டாரு. He knelt down. பாயை போட்டு அங்க முழங்கால் படிக்கிட்டாரு. பாஸ்டர் சொன்னா ஸ்தோத்திரம் வேகமா சொல்லணும். Okay, we'll say ஸ்தோத்திரம் a little bit faster today. பாஸ்டர் ஸ்தோத்திரம் சொல்ல, அதனால ஸ்தோத்திரத்தை வேகமா சொல்ல ஸ்தோத்திரம் because he said all the ஸ்தோத்திரம் he wants. எல்லா ஸ்தோத்திரத்தையும் சொல்லி முடிச்சாரு. Nothing is happening. ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஓகே, இன்னும் 5 நிமிஷம் ஆண்டவர், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு உங்களுக்கு டைம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்தோத்திரம் போட்டுருவோம். ஸ்தோத்திரம். No, nothing happened. இன்னும் 15 நிமிஷம் ஸ்தோத்திரம் போட்டாரு, பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. ஆண்டவரே இன்னும் 2 நிமிஷம் தான் உங்களுக்கு இருக்கு, மாவினால நிரப்புறதுக்கு 2 minutes தான் இருக்கு, கொடுக்குறீங்களா இல்லையா? இப்போ பேசிடுவோம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, சொல்லி வரீங்களா இல்லையான்னு கேட்டார். 2 minutes went by. 2 நிமிஷம் போயிடுச்சு. டைம் அப். நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். டைம் அப், நிறுத்துங்க. நேரம் ஆயிடுச்சு, நிறுத்துருங்க. பாயை சுருட்டினாரு, கையில் வச்சுக்கிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டார். His wife asked him. அவங்க மனைவி அவங்கள பார்த்து கேட்டாங்க, எங்க பரிசுத்த ஆவி பெறன்னு எங்கேயோ போயிட்டு வந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டார். He said, அவர் சொன்னார்,
ஆண்டவருக்கே கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, நம்ம கடந்து என்னது 1 hour கொடுத்து பார்த்தேன், அவர்கிட்ட ஒன்றும் கொடுக்கல, சரி விடுன்னு போயிட்டேன். இனிமே இது நான் கேட்கவே மாட்டேன். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, is that thirst? அதுவாங்க தாகம். Is that thirst? அதுவாங்க தாகம். If the man is thirsty, தண்ணி கொடுத்தா ஒளிய விடவே மாட்டீங்க. ஒரு மனுஷன் தாகம் வந்த தண்ணி கிடைக்காம தண்ணி குடிக்காம விடவே மாட்டாரு. The same way, அது போலவே you should thirst for the Holy Spirit. நீங்களும் பரிசுத்த ஆவிக்குண்டான தாகத்தை கொண்டவர்களா இருக்க வேண்டும். I just asked for 1 hour, 2 hour, this mugam, that mugam, I didn't get. That is not the way. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டா இந்த முகாமுக்கு போனா அந்த முகாம் போன கிடைக்கல, சரி அவ்வளவுதான், அப்படி இருக்க கூடாது. No, you should have a thirst in your soul. இல்ல உங்க ஆத்துமாவில் ஒரு தாகம் இருக்க வேண்டும். The psalmist says, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Psalm 42 verse 1 and verse 2, சங்கீதம் 42:1-2, as a deer pants for the water brook, so pants my soul for you, O Lord. My soul thirsts for God, for the living God. When shall I come and appear before God? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். Hallelujah. Look at the thirst in his soul. அவங்களோட ஆத்துமாவில் இருக்கக்கூடிய ஒரு தாகத்தை பாருங்க. Oh, I want the presence of God. ஓ எனக்கு தேவனுடைய பிரசன்னம் வேண்டும். Today when you cry out, oh, I want the baptism of the Holy Spirit. இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி எனக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் வேண்டும் என்று கதறும் பொழுது, oh, when you have the thirst, அந்த தாகம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, Jesus says, இயேசு சொல்லுகிறார், I will give you the living water. நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். When you drink that water of the Holy Spirit, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீரை நீங்கள் பானம் பண்ணும் பொழுது, oh, you will be totally satisfied. நீங்கள் முற்றிலுமாய் திருப்தி ஆவீர்கள். Oh, you will be joyful. நீங்கள் சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பீர்கள். Not only that, அது மட்டுமல்ல, from you the living water will flow. உங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். John chapter 7 and verse 38, யோவான் 7:38, he who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். Hallelujah. Hallelujah. Not only you drink the living water, நீங்கள் அந்த ஜீவ தண்ணீரை பானம் பண்ணுவது மாத்திரமல்ல, that living water when it goes inside you, what happens? உங்களுக்குள்ளே போகும் அந்த ஜீவ தண்ணீர் என்ன ஆகும்? You will be the source of the living water. It starts flowing through you. நீங்கள் அந்த ஜீவ தண்ணீருடைய ஆதாரமாக மாறுவீர்கள். அது உங்களிலிருந்து பாயத் தொடங்கும். A heavenly language will flow like a river from within you through your tongue. உங்களிலிருந்து உங்கள் நாவின் மூலமாக பரலோக பாஷை புறப்பட்டு வெளியே வரும். A prayer language will flow out of you. ஒரு ஜெப மொழி உங்களிலிருந்து புறப்பட்டு வெளியே வரும். Heavenly praise will flow out of you. ஒரு பரலோக துதி உங்களிலிருந்து பாய்ந்து வெளியேறும். Prophetical word will flow out of you. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களிலிருந்து பாய்ந்தோடும். Healing word will flow out of you. ஒரு குணமளிக்கிற வார்த்தை உங்களிலிருந்து பாய்ந்து ஓடும். Jesus said living water will flow out of you. இயேசு சொன்னார் உங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்தோடும். Hallelujah. Hallelujah. Oh, you are going to, the Holy Spirit is going to flow through you. உங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பாய்ந்தோட போகிறார். Today do you have the thirst? இன்றைக்கு உங்களுக்கு அந்த தாகம் இருக்கிறதா? That with the thirst you cry out to the Lord. அந்த தாகத்தோடு நீங்கள் கர்த்தரை நோக்கி கதறுங்கள். தாகமா இருக்கு ஆண்டவரே, I am so thirsty, Lord. நான் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே. You have to give the Holy Spirit or I will not let you go. ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த ஆவியை கொடுத்தே ஆக வேண்டும், இல்லாவிடில் நான் உம்மை விடுவதில்லை. Jacob prayed like that. யாக்கோபு அப்படிதான் வேண்டிக் He கொண்டான். caught hold of the Lord. ஆண்டவர் அப்படியே பிடிச்சுக்கிட்டான். Oh, he wrestled with the Lord. ஆண்டவரோடு கூட மல்யுத்தம் பண்ணான். Unless you bless me, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய I will never let you go. நான் உம்மை போக விட மாட்டேன். I will never let you go. நான் உம்மை போக விடேன். Oh, look at the Lord Jesus and say, ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சொல்லுங்க, unless you baptize me with Holy Spirit and fire, ஆண்டவரே பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் நீர் எங்களை ஞானஸ்நானம் கொடுத்தால் ஒழிய I will never let you go. நான் உம்மை போக விடேன். I will hold on to you. நான் உங்களை பிடித்துக் கொள்வேன். Unless I receive the living water, I can never be satisfied in my life. ஜீவ தண்ணீரை நான் பெற்றுக்கொண்டால் ஒழிய என்னுடைய வாழ்க்கையில திருப்தியை நான் பெறப்போவதே I இல்லை. will never be satisfied. என் வாழ்க்கையில நான் திருப்தியை அடைய போவதே இல்லை. You must give that to me. நீர் எனக்கு அதை தந்தே ஆக வேண்டும் ஆண்டவரே. I
remember how I received the Holy Spirit. நான் இப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு சொல்றேன். Oh, when I was a small young boy, நான் ஒரு சின்ன பையனா இருந்த பொழுது, somewhere 8th or 9th standard, நான் 8 அல்லது 9ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருப்பேன். Oh, I received my salvation. என்னோட ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். Oh, I received the Holy Spirit in my heart. என்னோட இருதயத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். And therefore there was so much joy in my life. அது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில அவ்வளோ பெரிய ஆனந்தம், சந்தோஷம் இருந்தது. I could not contain that joy. அந்த சந்தோஷத்தை என்னால் அடக்கிக் கொள்ள I முடியல. went and told about the salvation of Jesus Christ to all my classmates. என்னுடைய சக மாணவர்களிடத்துல எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். Almost half of my class gave their heart to the Lord. என்னுடைய வகுப்புல படிக்கிற பாதி மாணவர்கள் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாங்க. Revival was in my classroom. என்னுடைய கிளாஸ் ரூமிலே எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு. So in our home we will gather together and we will pray. நாங்க all our friends. நாங்க வகுப்பறையில நாங்க நண்பர்களா சேர்ந்து நாங்க ஜெபிக்க தொடங்குவோம். At the time sister used to come to our home. அந்த நாட்களில் அருமையான Elizabeth Rajkumar sister. அந்த நாட்களில் அருமையான எலிசபெத் ராஜகுமாரி சகோதரி அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. She will pray for all my friends. என்னுடைய நண்பர்களுக்காக எல்லாம் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. She and my mother used to pray for them. அவங்களே என்னுடைய தாயாரு சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. We all went and we took baptism also. நாங்க எல்லாம் போய் நாங்க ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். Now we received the salvation, now we were baptized. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். But now the next step is to be baptized with the Holy Spirit. ஆனால் அடுத்தபடி என்ன? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். So we were very thirsty for that. We were so thirsty for that. அதற்காக நாங்கள் தாகம் கொண்டவர்களாய் இருந்தோம். Every day we began to pray. ஒவ்வொரு நாளும் அதற்காக ஜெபம் பண்ணுவோம். Immediately we didn't receive anything. ஆனா உடனடியா எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. We were praying and praying for months. மாசக்கணக்கா ஜெபம் பண்ணோம். Suddenly my friend, my close friend, his name is Karthikeyan, he received the Holy Spirit. சடுதியிலே என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன் கார்த்திகேயன் அவன் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டான். I cannot accept that. என்னால அது ஏத்துக்கவே முடியலங்க. Why? ஏன் தெரியுமா? This boy, coming from another religion background, he received the Holy Spirit. I am my evangelist son, Sam Jebutrai son. Why I didn't receive the Holy Spirit? I cannot understand that. புறமதத்திலிருந்து வருகிற இந்த பையன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். நான் சுவிசேஷகர் சாம் ஜெபுதர் ஐயாவுடைய மக, எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கல. என்னால புரிந்து கொள்ளவே முடியல. I went to my father. எங்க அப்பா இடத்துல போனேன். அவள்தான் மேல கையை வச்சு ஒரு நல்ல பலமா ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்பா, எப்படியாவது இந்த பரிசுத்த ஆவி எனக்கு வரணும், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. என் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரணும்னு கேட்டேன் எங்க அப்பா. அப்பா சலிக்க ஜெபம் பண்ணாரு. Nothing happened. ஒன்னும் நடக்கல. Whichever meeting he will, like this, so many meetings from my childhood, நான் பார்க்காத கூட்டமே கிடையாது. So many meetings, born and brought up in meeting only. அநேக கூட்டங்கள், நான் பிறந்து வளர்ந்ததே இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல தான். பல கூட்டங்களுக்கு போயிருக்கேன். Mother fasting prayer, here fasting prayer, there fasting prayer, here this meeting, there that open air meeting, there public meeting, everywhere meeting. So in every meeting I will go and stand. எல்லா கூட்டம், உபவாச கூட்டம், இங்க உபவாச கூட்டம், இங்க பொது வெள்ளி கூட்டம், எல்லா கூட்டத்துக்கும் போய் நான் முன்னாடி நிற்பேன். Oh Lord, fill me. ஆண்டவரே என்னை நிரப்பு ஜெபம் பண்ணுவேன். Everyone will jump, everyone will be filled, everyone will be rejoicing. எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு குதிப்பாங்க, துள்ளுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. The meeting will get over. ஆனா கூட்டமும் முடிஞ்சிரும். I will come home. வீட்டுக்கு வருவேன். So sad. ரொம்ப துக்கமா இருப்பேன். Why God hates me or what? என்ன ஆண்டவர் என்ன பகைக்கிறாரா என்ன? என்ன மேல விருப்பம் இல்லையா? He doesn't like, has he received me as his child or what? என்ன அவர் என்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? I cannot be quiet. என்னால அதை கிரகிச்சிக்கவே முடியல. Every day morning and night I will pray. ஒவ்வொரு நாள் பகலும் இரவு நான் ஜெபம் பண்ணுவேன். Night I will ask, இரவுல கேட்பேன், Lord, I am asking for the Holy Spirit, please give me, Lord. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்கிறேன், எனக்கு தாங்க ஆண்டவரே. After finishing all my homework, before going to bed, I will pray, please fill me with the Holy Spirit. ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு படுக்கைக்கு போவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்பும். Thank you Lord, I received sotram I will say. நன்றி ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுவேன். Nothing happened. ஒன்னும் நடக்கல. சரி, எனக்கு நீங்க கொடுக்கல, பரவாயில்ல, நான் தூங்குறேன். I will go and sleep. அப்படியே ஜெபம் பண்ணி அழுதுட்டே போய் தூங்கிடுவேன். Again the next day will I get up. அடுத்த நாள் ஏஞ்சிப்பேன். Like this, many months went by. இப்படி பல மாசங்கள் ஓடிச்சுங்க. My friend is rejoicing, he is speaking in tongues, he is so happy. என் நண்பன் சந்தோஷமா இருக்கிறான், அந்நிய பாஷையில பேசுறான், அவ்வளவு குதூகலமா இருக்கிறான். I got very fed up.
எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சுங்க. And please, you go and pray in your home. Don't come to my house anymore. போ உன் வீட்டுக்கு போய் நீ ஜெபம், தயவு செய்து என் வீட்டுக்கு வராத, Please, you go. தயவு செய்து நீ போயிடு. I gave a do card to the Lord. I gave a do card to him also. அவனுக்கும் டூ விட்டுட்டேன், ஆண்டவருக்கும் டூ விட்டுட்டு போன்னு சொல்லிட்டேன். See, why I saying all these things is, ஏன் இதெல்லாம் சொல்றேன்? so much thirst in my heart. அவ்வளவு தாகம் இருதயத்துல. Unless I fill with the Holy Spirit, I cannot accept that. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவே பெற்றுக்கொள்ளாம என்னால வேற எதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. Every day in the classroom also I will ask, will you fill me with the Holy Spirit today? ஒவ்வொரு நாள் என்னுடைய வகுப்பறையில இதே கேட்டுக்கொண்டிருப்பேன், இன்னைக்கு எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தருவீங்களா ஆண்டவரே? Morning first prayer will be, Lord, will I be filled with the Holy Spirit today? காலையில ஏஞ்சன முதல் ஜெபம், இன்னைக்கு பரிசுத்த அபிஷேகம் தருவீங்களா ஆண்டவரே? Incredible thirst in my heart. எனக்குள்ளே ஒரு தீராத வாஞ்சை இருந்தது. One day, ஒரு நாள் வந்தது. what happened is, there was heavy rain. They gave half a day school leave. அன்னைக்கு அந்த நாள் பயங்கரமான மழை, ஸ்கூல் 6 நாள் லீவ் விட்டாங்க. So I came home early. நான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டேன். In my home there used to be, my father has lot of spiritual books. என்னுடைய வீட்ல எங்க அப்பா நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள் ஒரு அலமாரியில வச்சிருப்பாரு. Every room there will be spiritual books only. எந்த அறைக்கு போனாலும் ஆவிக்குரிய நூல்கள் தான் இருக்கும். So I went to my sister's room, lot of spiritual book was there. என்னுடைய சகோதரனுடைய அறைக்கு போனேன், நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள் இருந்தது. One book caught my eye. என் கண்ணுல ஒரு புத்தகம் குறிப்பா பட்டது. It was written like a mighty wind. That book name is. அந்த புத்தகத்தினுடைய பெயர் like a mighty wind என்கின்ற புத்தகத்தை நான் பலத்த காற்றை போல, பலத்த காற்றை போல என்கின்ற அந்த புத்தகத்தினுடைய பெயர். Written by டெல் மாரி என்கிறவர் எழுதின புத்தகம். I began to read that book. அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்க He ஆரம்பிச்சேன். began to express all his ministry, testimony was written there. அது அவருடைய ஊழியம், அவருடைய சாட்சி எல்லாம் எழுதப்பட்டிருந்தது. ஆமாமா, இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு, இவங்க எல்லாம் செய்வாங்க, சரி பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் கொடுக்கலையே என்னத்துக்கு. So I was like reading, and in the last page it was written, there was a prayer there. அப்படியே ஒன்னொன்னா திருப்பி வாசிட்டேன் தான். அவர் ஊழியம் ஒரு வார்த்தை தந்திருக்காரு. கடைசி பக்கத்துல ஒரு ஜெபத்தை அவங்க எழுதியிருந்தாங்க. The prayer to receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு ஜெபம். In it was written, அதுல இப்படி இருந்தது, you should be a child of God. நீ தேவ பிள்ளையா இருக்க வேண்டும். That is why I am preaching that. This is the prayer only I am preaching to you today. இன்றைக்கு அந்த ஜெபத்தை தாங்க உங்களோட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். You should cleanse yourself. நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். You should ask the Father as a child would ask the Father. ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் கேட்பது போல நீ கேட்கணும். He will fill you with the Holy Spirit. அவர் உங்களை பரிசுத்த ஆவியால நிரப்புவார். The moment I read that, a faith came into me. அதை வாசிச்சதும் எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்துருச்சு. Okay, I will ask. சரி, நான் கேட்கிறேன். There itself I knelt down. அங்கேயே நான் முழங்கால் படிக்கிட்டேன். Looked at him and said, அவரை பார்த்து சொன்னேன், whatever sin I committed in those days, ஆண்டவரே ரப்பர் எடுத்தேன், பென்சிலு, இவன்ட்ட பேசல, டீச்சர் கிட்ட போய் சொன்னேன், every sin I confessed. அந்த நாட்கள் நான் செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள்ட்ட பேசாத, பென்சில் எடுத்து ரப்பர் எல்லாத்தையும் நான் அறிக்கையிட்டேன். Lord, wash me. ஆண்டவரே என்னை கழுவும். Lord, accept me. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும். Lord, I am your child. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை. As your child, Father, I ask in the name of Jesus. ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா இயேசுவின் நாமத்திலே தகப்பனிடத்திலே நான் கேட்கிறேன். Baptize me with the Holy Spirit. என்னை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் தாரும். Suddenly, that moment only, like electricity, I felt the power of God go through me. சடுதியிலே அந்த நேரத்திலே ஒரு மின்சாரம் எனக்குள் பாய்ந்தது போல உணர்ந்தேன். And my body is shaking. நான் என்னோட உடம்பெல்லாம் நடுங்கிறது ஒடுங்கினேன். My tongue began to roll like it is trying to do something. என்னுடைய நாவு அப்படியே சுழன்று உருண்ட ஆரம்பிக்கிறது. My tongue was trying to say something. என்னுடைய நாவு ஏதோ ஒன்னு சொல்ல துணிகிறதை நான் கவனித்தேன். I yielded my lips. என்னுடைய உதடுகளையும் என்னுடைய நாவையும் நான் விட்டு கொடுத்தேன். That's all. ஒரு டேப்பை நல்லா திறந்து விட்டீங்கன்னா அப்படி தண்ணி வரும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? டேப்பை ஃபுல்லாக அப்படி திறந்தீங்கன்னா ப்ரெஷரில் வரும் தெரியுமா? அப்படி வரும். Like that, heavenly language suddenly began to flow out of my mouth. ஒரு குழாயை திறக்கும்போது அந்த அழுத்தத்தில் எவ்வளவு வேகமா தண்ணீர் வருமோ அதே வேகத்தில் எனக்குள்ள பரலோக பாஷை பாய்ந்து ஓடத் தொடங்கியது. Not even one word I'm thinking from my mind. என் சிந்தையிலிருந்து ஒரு வார்த்தையும் கூட நான் நினைக்கல. Not even one word I'm saying. லபலப சொல்லாமா, கபகப சொல்லாமா, nothing like that. Nothing, not even one word I am thinking. ஒரு வார்த்தை, ஒரு உச்சரிப்பு என்னுடைய மூளையிலிருந்து சிந்தையிலிருந்து புறப்படவே இல்லை. One mother came to me. ஒரு தாயார் இப்படி என்னை பார்க்க வந்தாங்க. தம்பி இப்போ ஒரு அளவுக்கு பாஷெல்லாம் பேசுறேன்பா. He said like that.
ஓரளவு Now I'm speaking tongues. நான் கொஞ்சம் ஓரளவு பாஷையெல்லாம் பேசுறேன்பான்னு என்கிட்ட சொன்னாங்க. அது என்னது ஒரு அளவு? I was thinking like that. அது என்ன ஓரளவு நான் யோசிச்சேன். And then she took the phone. பின்பு அவங்க தொலைபேசி எடுத்து சொன்னாங்க, நீங்க இந்த அந்நிய பாஷை பேசுறீங்களா, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். she told. அடடா. And what are you doing? And I asked her. நீங்க என்னமா பண்றீங்கன்னு கேட்டேன். அதை நான் டெய்லி போட்டு போட்டு மனப்பாடம் பண்றேன் தம்பி. அடடா. அம்மா, you shouldn't do like that அம்மா. அம்மா நீங்க அப்படிலாம் செய்ய கூடாதுமான்னு நான் சொன்னேன். It's not you memorizing and you telling, blabbering something. The Holy Spirit will give you utterance. I'll give you an example. If your own hand takes a pen and writes something on its own, how surprised you will feel. உங்களே அறியாம உங்க கை ஒரு பென் எடுத்து எழுத ஆரம்பிச்சுதான் எவ்வளவு ஆச்சரியமா உங்களுக்கு இருக்கும். தானாய் சுயமா ஏதோ ஒரு காரியத்தை அது எழுதுமானால் இந்த கை எழுதுதை பார்த்து எப்படி உங்களுக்கு ஆச்சரியப்பட்டு பிரமிப்பீங்க. என்ன தானா என்னமோ என்ன எழுதுது அப்படின்னு பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? In the same way, when Holy Spirit will take care of it, He will control your tongue. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த தொடங்குவார். Beautiful language will start flowing out of your mouth. உங்களுடைய வாயிலிருந்து அழகான அருமையான ஒரு பாஷை பாய தொடங்கும். Your mind has no understanding. All these things yesterday we meditated. நேற்று நாம் தியானித்த உங்க சிந்தை உங்க மூளைக்கு இது குறித்து எந்த புரிதலும் இராது. It will watch what the tongue is telling. ஐயோ அது என்ன உங்களுடைய நாவு எதை பேசுகிறது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கும். சிந்தை நான் கவனிச்சு கேட்கும், என்ன பேசுற ரேடியோல ஏதோ கேட்கறது போல என்ன வருது அப்படி. அடுத்த வார்த்தை என்ன வரப்போது உங்களுக்கு தெரியாது. It has come because the Holy Spirit is giving the utterance. ஏனென்றால் அந்த உச்சரிப்புகளை பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கிறபடினால் அடுத்து என்ன வார்த்தை வரும் என்று உங்களுக்கே தெரியாது. Sometimes you will groan and cry. The Holy Spirit will be interceding and He will be praying. சில நேரங்களில் நீங்கள் பெருமூச்சு விட்டு கதறி ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசி வேண்டிக் கொள்வார். Sometimes it will be a beautiful song. சில வேளை ஒரு அழகான அருமையான பாடலாக அது வெளிப்படும். Suddenly the Holy Spirit will interpret the word and the tongue will start to speak whatever God is speaking in a Tamil language or English language. சடுதியிலே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தின் மூலமாய் அந்த பாஷைக்குண்டான வியாக்கியானத்தை பெற்றுக்கொண்டு அழகான தமிழிலோ இல்ல ஆங்கிலத்திலோ நீங்க ஒரு பாடலை பாட தொடங்குவீர்கள். It is not happening according to your will or your mind. The Holy Spirit does according to His own will. உங்களுடைய சித்தத்தின்படி உங்க சிந்தையின்படி அது நடக்கிறது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி அதை செய்கிறார். Oh, it keeps on flowing like a river. அது நதி போல உங்களுக்குள்ள பாய்ந்து கொண்டே இருக்கிறது. It is a beautiful prayer language that keeps on flowing. அது உங்களிலிருந்து புறப்பட்டு வரும் அழகான ஒரு ஜெப மொழியாக இருக்கிறது. It is a beautiful experience. அது ஒரு அழகான அருமையான அனுபவம். You feel the presence of God in an incredible way. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு தேவனுடைய பிரசன்ன சமூகத்தை உணர தொடங்குவீர்கள். My dear brothers and sisters. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. But how to receive this? ஆனாலும் இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? Thirst in your heart. உங்களுடைய இருதயத்திலே ஒரு தாகம். எனக்கு இது வேணுமே. உள்ளத்துல ஒரு தெய்வீக துக்கம், எனக்கு இது பெற்றுதான் ஆகணும். எனக்கு அப்பா நீங்க எனக்கு தந்து தான் ஆகணும். நான் உங்களை விடவே மாட்டேன். அது எத்தனை வருஷம் ஆனா சரி, உங்களை ஒரு உண்டில ஒன்று பண்ணிடுவேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுக்கலன்னா. You keep on asking like that. அப்படி நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டே விடாப்பிடியாய் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். I tell you, நான் சொல்லுவேன், your father, your heavenly father is a good father. நான் சொல்லுகிறேன், பரமபிதா ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். Good father. ஒரு நல்ல தகப்பன். He loves you. அவர் உங்களில் அன்பாய் இருக்கிறார். Oh, he loves you very much. அவர் உங்களில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறார். Even today he is telling, I love you very much. இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னில் அதிகமாய் அன்பு கூறுகிறேன். My son, I love you very much. என் மகனே நான் அதிகமாய் நேசிக்கிறேன். My daughter, I love you very much. என் மகளே நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். Why I am making you thirst is because then only you will value the anointing of the Holy Spirit. ஏன் இதை குறித்து தாகமா இருக்கணும் நான் விரும்புறேன் தெரியுமா? அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியினுடைய மதிப்பை நீ விளங்கிக் கொள்வாய். விலையேற பெற்றவர் என்பதை புரிந்து கொள்வாய். பரிசுத்த ஆவி எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நீ புரிந்து கொள்வாய். Because I cried so much and I received. I know the value of the Holy Spirit. I know the value of the anointing that the Heavenly Father so graciously gave me. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய விலையேற பெற்ற தன்மை இன்றைக்கு நான் எவ்வளவு பெரிதாய் உணர்கிறேன் என்றால் அதற்காக நான் அவ்வளவு காத்திருந்தேன், ஏங்கினேன், கதறினேன் என்பது எனக்கு புரியும். ஓ, கிருபையாய் அது எனக்கு கொடுத்தார். Graciously he gave it to me. கிருபையாய் அதை அவனுக்கு கொடுத்தார் அவர். I value it. It is precious. அது எனக்கு மிகவும் விலையேற பெற்ற ஒன்றாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Do you want the gift also? உங்களுக்கும் அந்த வரம் தேவை அல்லவா? If you have already received
be very, very careful to protect that anointing. ஏற்கனவே அதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்களானால் அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் If இருங்கள். you received it, you will understand what I am telling you. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்களானால் நான் சொல்வது என்னதென்பது உங்களுக்கு புரியும். But if you have not yet received it, ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் அதை பெறாமல் இருந்தால் surely your heavenly Father will give it to you. Don't give up. You keep thirsting and keep asking. நிச்சயமாகவே உங்கள் பரமபிதா அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் முயற்சியை விட்டுடாதீங்க. தாகத்தோடு அவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருங்க. He is a good Father. அவர் ஒரு நல்ல தகப்பன். Hallelujah. Hallelujah. If you already received one more time, let us be filled with the Holy Spirit. ஏற்கனவே நீங்கள் பெற்றிருந்தாலும் இன்னொரு முறை பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்வோம். Oh, you can rekindle the Holy Spirit. பரிசுத்த ஆவியை மறுபடியும் அனல் மூட்டி எழுப்பி If you விடுங்கள். have not received, ஒருவேளை பெறாமல் இருந்தால் now is your moment. இது உங்களுடைய நேரமாய் இருக்கிறது. Because the Lord told me, ஏனென்றால் கர்த்தரிடத்திலே சொன்னார், many people I am going to touch. அநேகரை நான் தொடப் போகிறேன். Many people have already touched. அநேகரை ஏற்கனவே தொட்டு விட்டேன். Many people have received the Holy Spirit. அநேகர் பரிசுத்த ஆவியை ஏற்கனவே There பெற்றுக்கொண்டார்கள். are some, have not yet received. இன்னும் ஒரு சிலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை. Today I am going to fill them. இன்றைக்கு நான் அவர்களை நிரப்ப போகிறேன். Last day, கடைசி நாளிலே He is going to fill you. He is going to make you happy, and He is going to send you home. அவர் உங்களை நிரப்பி உங்களை மகிழ்ச்சியாக்கி உங்களை வீட்டுக்கு திரும்ப அனுப்ப போகிறார். Shall we all rise up to our feet? நாம் எல்லோரும் எழுந்து நிற்போமா? Hallelujah. Hallelujah. Look at your heavenly Father. பரமபிதாவை நோக்கி பாருங்க. Check if all the fuses right with you. உங்க உடம்புக்குள்ள உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா ஃபியூஸும் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பரிசோதிச்சு பாருங்க. Is there any hindrance to the power of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறதா? Now you set it right. இப்ப அதை சரி பண்ணுங்க. Just set it right. அதை இப்ப சரி பண்ணுங்க. Say, Lord, I will reconcile with whomever I will reconcile. ஆண்டவரே, யாரோடு ஒப்புரவாக வேண்டுமோ நான் அவரோட ஒப்புரவாகிறேன் ஆண்டவரே. Whoever I want to forgive, I will forgive them. ஆண்டவரே, யாரெல்லாம் நான் மன்னிக்கணும் அவங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. Whatever you ask me to obey, today take a decision and submit and say, I will obey. ஆண்டவரே, நான் எதற்கெல்லாம் கீழ்ப்படி நீங்க விரும்புகிறீர்களோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அதற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று. I am submitting, Lord. நான் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்யா, சொல்லுங்க. Lord, I submit my life. ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. Now check up your life. இப்போ உங்க வாழ்க்கையை பரிசோதிச்சு பாருங்க. See, the Holy Spirit will He will convict you. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். Now He is showing that to you. இப்போது அதை உங்களுக்கு காண்பிக்கிறார். Whatever He is showing you. அது எதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கிறாரோ. Whatever now He is moving in your heart and telling you. இப்பொழுது உங்கள் இருதயத்திலே அசைவாடி எதை உணர்த்துகிறாரோ. Oh, now you surrender to Him. அதற்கு இந்த வேளையிலே ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்கள். ஆமாண்டவரே, இந்த இடத்துல குறை வந்துச்சு, உண்மைதான், பெருமை ஐயா இருக்குதாம்பா, மன்னிங்க. ஆமென். Hallelujah. Amen. When you are humble yourself, உங்களை நீங்களே தாழ்த்துவீர்களானால், oh, the heavenly Father is ready to give the good and perfect gift of the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நல்ல பூரணமான நன்மையானவை இப்பொழுதே அவர் உங்களுக்கு தர விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Today you are going to receive it. இன்றைக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Oh, you are going to receive original, no fake. நீங்கள் உண்மையான பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், போலியானதல்ல. No fake things here. எந்த ஒரு போலியான அபிஷேகம் இங்க இல்ல. Oh, you say, look at the Lord and say, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, I am not a person who is going to compromise for any fake thing. எந்த ஒரு போலியான காரியத்திற்கு சமரசம் பண்ண போகிற நபரா நான் இருக்க போவதில்லை. Sincerely I am asking. உண்மையாய் நான் கேட்கிறேன். With a broken heart I am asking. உடைஞ்ச இருதயத்தோடு கூட கேட்கிறேன். With great thirst and longingness I am asking. பெரிய தாகத்தோடு ஏக்கத்தோடு நான் கேட்கிறேன். My Father, என் பிதாவே, my Father, என் பிதாவே, will you baptize me with the Holy Spirit? இன்றைக்கு என்னை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பீர்களா? Oh, cry out to Him. அவரை நோக்கி கூப்பிடுங்க. With a contrite and a broken heart. ஒரு உடைந்த நெருக்கப்பட்ட இருதயத்தோடு அவரிடத்துல வாங்க. Oh, say, look at Him and say, அவரை பார்த்து சொல்லுங்க, I am ready to obey. I am ready to pay any price. ஆண்டவரே, அதற்கு எந்த விலைக்கரையும் செலுத்தவும் நான் ஆயத்தமா I இருக்கிறேன். am ready to obey. நான் கீழ்ப்படி ஆயத்தமா I இருக்கிறேன். am ready to do whatever you say. நீங்க சொல்றதெல்லாம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். Oh, I am not going to hold anything and I am going to fight with you. ஆனா நான் எதையும் இருதயத்துல பிடிச்சு கொண்டு உம்மோடு கூட சண்டை போட போறதில்லை. I am not going to argue with you. உம்மோடு கூட நான் இனி தர்க்கிக்க போறதில்லை. Oh, I give up. I surrender. நான் ஒப்பு கொடுக்கிறேன், சரணாகதி ஆகிறேன். I surrender. நான் சரணாகதி ஆகிறேன். Lord, I am ready to obey. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிய தயாரா இருக்கிறேன். But Father, அப்பா, you must give me the Holy Spirit. எனக்கு நீங்க பரிசுத்த ஆவியை கொடுக்கணும்பா. I will not let you go. நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. Father, பிதாவே, know this very clearly, Lord. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, இது ஒரு காரியத்தை ஆண்டவரே நீர் தெளிவாய் உமக்கு நான் அறிவிக்கிறேன்.
You have to give me the Holy Spirit. ஆண்டவரே நீ பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தரதான் வேண்டும் ஆண்டவரே. Oh, Jacob asked like that. யாக்கோபு அப்படிதானே கேட்டான். Oh, you have to bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய I will not let you go. நான் உம்மை விட போவதில்லை. For this blessing only I left my home and I came, Jacob said. யாக்கோபு சொன்னார், இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் என்னை வீட்டை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன். Oh, I even deceived my brother for this blessing. இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் என்னுடைய சகோதரனை நான் வஞ்சித்தேன். For this blessing only I lost everything. இந்த ஆசீர்வாதத்திற்காக தான் நான் எல்லாவற்றையும் இழந்தேன். So Lord, you have to bless me or I will not let you go. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன். Hallelujah. Hallelujah. The same way you ask the Lord. அதே போல ஆண்டவரை நோக்கி கேளுங்க. Lord, I am ready to give up anything. ஆண்டவரே எதையும் நான் விட்டுவிட தயாரா இருக்கிறேன். I am ready to obey. நான் கீழ்ப்படிய தயாரா இருக்கிறேன். I am ready to surrender. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறேன். Will you baptize me with the Holy Spirit? என்னை பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தில் நிரப்புவீர்களா? I have set right my life. என்னுடைய வாழ்க்கையை நான் வேறு பிரிக்கிறேன். Whatever that you don't like, I have set it right. ஆண்டவரே எதெல்லாம் என் வாழ்க்கையில சரியில்லை அதை நான் சீர்படுத்துகிறேன். Whatever you don't like, I have set it right. ஆண்டவரே நீர் எதெல்லாம் விருப்பப்படலையே என் வாழ்க்கையில அதெல்லாம் எடுத்து போடுறேன். Lord, now நான் அதை சீர்படுத்திட்டேன். நான் அதை சீர்படுத்தி விட்டேன். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் இப்பொழுது நான் சீர்படுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஆவி எனக்கு ஊற்ற மாட்டீரோ? ஒரு ஏக்கத்தோடு கேளுங்க பார்க்கலாம். இப்ப கேளுங்க பார்க்கலாம். இப்பொழுது நிரப்பப்பட போகிறீர்கள். இப்பொழுது நிரப்பப்பட போகிறீர்கள். இப்போ என்னெல்லாம் ஒப்புரவாகணுமோ வேகமா ஒப்புரவாகுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய உண்மையை, உங்களுடைய உத்தமத்தை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உத்தம இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது உங்களை அவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை இயேசு கொடுக்க போகிறார். இதோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியே இந்த இடத்தில் இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவரே நான் தடையா இருக்க கூடாது. ஆண்டவரே என்னுடைய ஈகோ இங்க ஆடக்கூடாது. ஆண்டவரே என் ஈகோவை ஆண்டவரே சிலுவையில் நான் அறையிறேன். ஆண்டவரே ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத அந்த நட்புகளை சிலுவையில் நான் அறையிறேன். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் ஆண்டவரை இப்பொழுது ஒளிந்து போகும்படி அவைகளை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குற ஆண்டவரே நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க தான் எனக்கு வேண்டும். உம்முடைய அபிஷேகம் தான் விலையேற பெற்றது. அதுதான் எனக்கு வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும். அதை தான் எனக்கு நீர் தர வேண்டும் என்று இப்பொழுது அவரை நோக்கி கேளுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆவியின் வரங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். இப்பொழுது ஆவியின் வரங்களினாலே, பூர்ணமான வரத்தினாலே, நன்மையான ஈவுகளினாலே உன்னை அவர் திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கேட்பீங்களா? இப்பொழுது நீங்க கேட்க போறீங்க. நான் உங்களுக்காக இங்கிருந்து கத்த போவதில்லை. நீ உங்களுக்கு வேணும்னா நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. மௌனமா இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் நீ உன்னுடைய தருணத்தை நீ இழந்து விடுகிறாய். உன் ஆசீர்வாதத்தை, உனக்கு வர வேண்டிய அபிஷேகத்தை, உனக்கு தர வேண்டிய நன்மையை, உனக்கு தர வேண்டிய ஈவுகளை நீ தான் இழந்து போகிறாய். நீ கேட்கணும். ஹல்லேலூயா. நீ வாயில திறந்து கேட்பாயா? இன்றைக்கு விசுவாசத்தோடு கேளுங்க. அப்பா உம்முடைய பிள்ளையா என்ன மாற்றினீங்களே, உங்க ரத்தத்தினால என்ன கழுவினீங்களே. ஆண்டவரே இப்பொழுதுப்பா இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்காக கேட்கிறேன். உம்முடைய ஆவியை நீர் எனக்கு கொடுத்தீர். நன்றி நன்றி. ஆனாலும் ஆண்டவர் ஆவியினால நான் ஞானஸ்தானம் பெறணும். பரிசுத்த ஆவியினால் அக்னியினால் ஒரு ஞானஸ்தானத்தை நான் பெறணும். என்னை முழுகும்படி செய்யுங்க. இன்றைக்கு நான் ஆட்கொள்ளுங்க ஆவியானவர். எனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடணுமே. நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணுமே. தீர்க்க தரிசன வரங்கள் எனக்குள்ள செயல்படணுமே. உம்முடைய வல்லமை எனக்குள்ள இருந்து செயல்படணுமே. ஹல்லேலூயா. இப்பொழுது ஏக்கத்தோடு கேட்பீர்களா? இது உங்களுடைய நேரம். இன்றைக்கு பலரை நான் நிரப்பிதான் ஆகுவேன் என்று அவரும் வைராக்கியத்தோடு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாயில திறந்து கேளுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க கேளுங்க. ஹல்லேலூயா. நான் அமைதியா இருக்க போகிறேன். நீங்க கேட்க போறீங்க. நீங்க உங்க விசுவாசத்தை செயல்படுத்த போறீங்க. நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். நேரடியாய் அவரை நோக்கி கேளுங்க. நீங்க அவரை நோக்கி கேளுங்க. நீங்க பிள்ளை, நீங்க அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளின் அப்பத்தை தானே நான் கேட்கிறேன். நான் வேற என்ன கேட்கிறேன்னா பிள்ளையின் அப்பத்தை தானே நான் கேட்கிறேன். எனக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை எனக்கு தாங்க. கேளுங்க. வைராக்கியத்தோட கேட்கணும். வைராக்கியத்தோடு கேட்கணும். விசுவாசத்தோடு கேட்கணும். ஆண்டவரே பிள்ளையின் அப்பத்தை எனக்கு தாங்க. பிள்ளையின் அப்பத்தை தாங்க.
ஆண்டவரே நீங்க எங்க அப்பானா, நீங்க என்னை ரட்சித்தது உண்மையானால், நீர் உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றினது உண்மையானால், எனக்கு பிள்ளையின் அப்பமாகிய பரிசுத்த ஆவியை எனக்கு தாருங்க, பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க. Now you have to ask. நீங்க கேட்டுதான் ஆக வேண்டும். நீங்க வாயில திறந்து கேளுங்க. இப்பொழுது எனக்கு தந்தருளும், எனக்கு தந்தருளும், எனக்கு தந்தருளும். என்ன அப்பா பரிசுத்த ஆவியினால ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க, எனக்கு ஒரு திரு முழுக்க கொடுங்க அப்பா. நான் நீந்தி நீந்தி முழுகணும், மிதந்து மிதந்து மகிழணும். இப்பொழுது ஆவியானவன் அபிஷேகத்தை ஆண்டவரே இந்த ஞானஸ்தானத்தை கொடுங்கப்பா. இப்பொழுது ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் உனக்குள்ள இருந்து புறப்பட்டு ஓடுகிறது. ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் இப்பொழுது உனக்குள்ள இருந்து புரண்டோடுகிறது. ரீபாபா தலமா ஷஹதனமா வாய்களை திறந்து பேச தொடங்கு. இப்பொழுது நாவை ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார், உன் நாவை ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார், ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். இப்பொழுது இப்பொழுது ஒரு நவமான பாஷை புறப்படுகிறது. அல்லேலூயா. பரலோக பாஷை புறப்படுகிறது, ஒரு துதி பாஷை புறப்படுகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாஷை புறப்படுகிறது. அல்லேலூயா. நீ மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறும்படி ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தினாலே இப்பொழுது உன்னை அபிஷேகிக்கிறார். இப்பொழுது நீ நிரப்பப்படுகிறாய். என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. ஓ ராபா தலபா நீமே ரீபா பாபா ஓ ஷஹதன தரமா. நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. தகப்பனை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இயேசுவே ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவினால் அக்கினினாலோ ஞானஸ்தானம் தருவீராங்க. இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய நேரம். இப்பொழுது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், இப்பொழுது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகவே போகாதீங்க. தாங்கத்தோடு இருக்கிறவன் ஆண்டவரே நீ நிரப்பினால் ஒளிய நம்மை விட போவது இல்லை. நீரனை நிரப்பினால் ஒளிய, எனக்கு நீ ஞானஸ்தானம் கொடுத்தால் ஒளிய நம்மை நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே. I will never let you go unless you fill me, unless you fill me, unless you fill me. நிரப்பினால் ஒளிய மாமா தலமா ஷஹதனமா லஹா. இப்பொழுது வாயில திறந்து பேசுங்க. ஓ நேமே லேஹே பெலேபே தீனேமே ஷஹதுலமா ரீமா தனமா ஓரி மே லேஹே பே நீமே ரீ கந்துனமா ஷகதலமா. இப்பொழுது வாயில திறந்து ஆவியானவருக்கு இடம் கொடுங்களேன், ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சந்தேகத்திற்கு இடம் கொடாதீங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடாதீங்க. இப்பொழுது விசுவாசத்தை செயல்படுத்துங்க, விசுவாசத்தை செயல்படுத்துங்க. நீ விசுவாசிப்பாய் ஆனால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். இதோ கர்த்தர் உனக்கு சமீபமாய் நின்று கொண்டிருக்கிறார், உனக்கு சமீபமாய் நின்று கொண்டிருக்கிறார், உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஆனந்த தைல அபிஷேகத்தோடு நின்று கொண்டிருக்கிறார், உன்னை அபிஷேகிக்கும்படி உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு தூரமானவர் அல்ல, அவர் உனக்கு தூரமானவர் அல்ல, அவர் உனக்கு தூரமானவர் அல்ல. உனக்கு சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடு. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. தாகமா இருக்கம்பா, தாகமா இருக்கிறேன். I am so thirsty, I am so thirsty. தாகத்தோடு இருக்கிறேன். என் தாகத்தை தீர்க்க மாறும், என் தாகத்தை தீர்க்க மாறும், தாகத்தை தீர்க்க மாறும், தாகத்தை தீர்க்க மாறும். அக்கினியை ஊற்ற மாறும், தாகத்தை தீர்க்க மாறும், அக்கினியை ஊற்ற மாறும். அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னவர் இப்பொழுது அக்கினியை போடுகிறார். தீபாமா தீபே ரீகே வேலே ஷஹதுனமா லகதனமா ரீகந்தன தலமா. வாயில திறந்து இப்பொழுது ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய அவயங்களை ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இதுவரைக்கும் அந்நிய பாஷை பேசாதவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பேச தொடங்குங்க. ஒரு மின்சாரத்தை போல ஒரு வல்லமை, ஒரு பலம், ஒரு பலன் இறங்குகிறது. ஆவியானுடைய பலன் இறங்குகிறது, அவருடைய வல்லமை இறங்குகிறது, அவருடைய பலன் இப்பொழுது இறங்குகிறது. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்பொழுது நீ நிரப்பப்படுகிறாய். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Receive in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பெற்றுக்கொள்,
பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு அடை மலையை போல இப்பொழுது பொழியப்படுகிறார். ஒரு அக்கினியை போல, ஒரு பின்மாரியை போல இப்பொழுது மேல ஊற்றப்படுகிறார். தன்னம் அடக்கி கொள்ளாது, அடக்கி கொள்ளாது, நீ அடக்கி கொள்ளாது. ஓ ரீமாலா தரமஹா சீமே நீமே லீக்கன் தூனே மே லஹதுன மரஹதரமஹா. ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. fill everyone. ஒருவர் ஆண்டவரை விட்டுவிடப்படக்கூடாது, ஒருவரும் பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. அப்பா இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிரப்பப்படுகிறாய். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. விட்டு விடாதீங்க, விட்டு விடாதீங்க. சோர்வுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இது சோர்ந்து போகிற ஒரு நேரம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட நீங்க யுத்தம் பண்ணுகிற ஒரு நேரம், கர்த்தரோடு கூட போராடுகிற ஒரு நேரம். யாக்கோபை போல போராடுங்க. இப்பொழுது உன்னுடைய நேரம் வருகிறது, உன் நேரம் வருகிறது, உன் நேரம் வருகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிற நேரம் இப்பொழுது உனக்கு வருகிறது. இப்பொழுது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவளும் பெற்றுக்கொள்ளுகிறாள். இப்பொழுது வாயில திறந்து அப்பா எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, வாஞ்சியோட கேளுங்க. அடிச்சு பிடிச்சு முந்தி கொள்ளுங்க. எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் வாஞ்சியா இருக்கிறேன், எனக்கு தாங்க, என்னை நிரப்புங்கப்பா. எனக்கு ஆண்டவரே அபிஷேகத்தை தாங்க, இந்த அபிஷேகத்தின் ஞானஸ்தானத்தை எனக்கு தாங்க. ரீமலஹதனம ஷகதனம ரீமமமமமம ஓலதரம ஷகதனதரம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.